வெல்கம் டு வெஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் பொது தமிழ் அதில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பார்ட் 1ல் அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் நியூ சிலபஸை பொறுத்தவரையும் 7 யூனிட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 25 கொஷின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படிங்கிறதான் டாபிக். இந்த பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ பார்ட் 2 அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 1ல் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதலை பொறுத்தவரையும் உங்களுக்கு புணர்ச்சினா என்ன, புணர்ச்சியோட வகைகள் என்ன இருக்குது, அந்த புணர்ச்சி வகைகளில் என்னென்ன புணர்ச்சி விதிகள் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம நேற்று அதை லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ புணர்ச்சினா என்னது, அதில் உயிர் மெய் முதல் உயிர் முதல் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து புணர்ச்சியோட வகைகள் இதெல்லாமே பார்ட் 1 வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோங்க. உயிரீற்று புணர்ச்சி, அப்புறம் ஒவ்வொரு அந்த புணர்ச்சியோட வகைகள், குற்றியலுகர புணர்ச்சி, நெக்ஸ்ட் வந்து முற்றிலுகர புணர்ச்சினா என்ன அது கூட எக்ஸ்ப்ளனேஷன், இயல்பீறு விதியீறு அது, பூப்பெயர் புணர்ச்சி, மெய்யீறு புணர்ச்சி, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி, மகர ஈற்று புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி, அடுத்தது திசை பெயர் புணர்ச்சி வரும் லாஸ்ட்டாக. ஆமாம், ஸோ அவ்வளோதான். இப்போ இதுதான் நம்ம நேற்று அதாவது லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பேன், அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இந்த வீடியோவுக்கு மொதல் வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது பார்ட் 1 நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பொது தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 2ஓட இந்த பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடலாம். இந்த பேசிக் தான் அதில் நம்ம கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இப்போ ரிமைனிங் வந்து ஸ்கூல் புக்கில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். மொத்தம் 240 கொஷின் இருக்குது. ஸோ அப்போ 240 கொஷின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க இதில் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். க்ரீன் கலரு இந்தமாரி க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். அது தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம கவர் பண்ணுற இந்த 240 கொஷினுமே ஜென்ரல் தமிழ், பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 2012 2024 வரலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2022 தான் கொஷினே ரிலீஸ் ஆகிருக்கும் கொரோனாவுக்கு அப்புறம். இப்போ நியூ பேட்டர்ன்லாம் அப்படி தான் வருது. அதிலேருந்து இப்போ அப் டு டேட் 2024 லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் இப்போ 2025 எதுவும் கொஷின் வரல. அப்படிங்கும்போது அது எல்லாமே இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 45 கொஷின், இதில் ஒரு 41 கொஷின், மொத்தம் ஒரு 85-6 கொஷின் வந்து நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஒரு 8600 கொஷின் ரெஃபர் பண்ணி தான் இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அது ஸ்கூல் புக்கில் இந்தமாரி க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன்னா அதெல்லாம் கேட்ட கொஷினு. அப்போ அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அதில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 அதில் பிரித்து எழுதுக தனியாக சேர்த்து எழுதுக தனியாக டேர்ம் 1ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டேர்ம் 2ல் என்னென்ன வருது, டேர்ம் 3ல் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதேமாதிரி 7th 8th 9th 10th இதை பார்த்துட்டோம்னா அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அமுதென்று அப்படின்னா என்னது, அமுது கூட்டல் என்று, செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். இது வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். இதுவும் க்ரீன் கலரில் போடலாம், பட் ஆனால் கலர் டிஃப்ரென்ஸ்க்காக இது நான் எல்லோ கலரில் போட்டிருக்கேன். இப்போ க்ரீன் அண்ட் எல்லோ அப்படிங்கிறது இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அமுதென்று அது பிரித்து எழுதுகன்னா அமுது கூட்டல் என்று. அப்போ ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், இடப்புறம் இடம் கூட்டல் புறம். ஒரு சில இது வந்து இடது கூட்டல் புறம்னு சொல்லுவாங்க. இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம் அப்படின்னு தான் வரும். அக்ரிணைனா என்னது பிரித்து எழுதுகிறது, அல் கூட்டல் திணை, பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், நன்மாடங்கள்ல நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையே அது நம்ம பிரித்து எழுதும்போது அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணோம்னாவே நமக்கு புரியும். நிலத்தின் ப்ளஸ் இடையே, இன்னு ப்ளஸ் இ நீ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதை பேஸ் பண்ணி
இன்னு 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 அந்த உடல் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்தோட ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து ஒன்றி நீ அப்படின்னு புணரும். இதெல்லாம் நம்ம அந்த விதிகளில் தெளிவாக சொல்லியிருப்போம். அந்த விதிகளை என்னென்ன வகைகள் இருக்குது, அதில் என்னென்ன விதிகள் பயன்படுத்தணும், அதை நீங்கள் ரீகால் பண்ணிங்கனாவே இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா டைம் ஆகும், அது தேவையில்லாது. விதியை புணர்ச்சி விதியை தெரிஞ்சுக்கிறோம். இதில் நீங்கள் என்னமோ அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நான் சொல்லுவேன், அதை பார்த்துக்கலாம். தட்பவெப்பம், தட்பவெப்பம் அப்படிங்கிறது தட்பம் ப்ளஸ் வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. வேதியுரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள். கண்டறி அப்படின்னா கண்டு கூட்டல் அரி. இப்போ க்ரீன் கலரில் கொடுத்துருக்கதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஆ கூட்டல் உருவம். இப்போ இதுதான் பிரித்தெழுதுக 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல். அடுத்து பாருங்கள், நிலவு கூட்டல் என்று நிலவென்று. சேர்த்தெழுதுகளை கேட்டிருக்காங்க. நிலவு நிலவு கூட்டல் என்று இதை சேர்த்தெழுதுக, அதுக்கு என்ன வரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நிலவென்று, நிலவு ஒன்று, நிலா ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அதை தெளிவாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள், தமிழ் எங்கள். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். இங்கே அந்த குற்றியலுக்குற புணர்ச்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதை பேஸ் பண்ணி அந்த இட்டு ப்ளஸ் ஊ ஓடி போயிடும். இது இட்டை விட்டுட்டு ஓடி போயிடுச்சுன்னா பாட் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இட்டும் இங்கே இருக்கிற ஈயும் அது டீயாக மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு, அந்த விதிப்படி டீயாக மாறும். அப்போ பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். அந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டால் இங்கே ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், எண்ணு பெயரில் வல்லினம் மிகும் 8 அப்புறம் 10, 8 தொகை 10 பாட்டு. அப்போ 8 அப்படின்னா வந்துட்டாவே அங்கே மல்லினம் மிகும். அதுக்கப்புறம் கசதப்பை வந்துச்சுன்னா 8 கூட்டல் திசை 8 திசை அப்படின்னு வரும். சீரிழமை, சீரிழமை பிரித்தல் சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் அவங்க ஆன்சரில் கொடுத்துருக்காங்க சீர்கூட்டல் இளமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சீரிழமை திரும்ப இதில் தெளிவாக பார்த்துக்கணும். சீரிழமை பிரித்தெழுதுக, சாரி சீரிழமை வந்து சேர்த்தெழுதுக இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, சீரிழமை வந்து பிரித்தெழுது, இது வந்து பிரித்தெழுதுகளை வரணும். இது மட்டும் இங்கே தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ சீரிழமையை பிரிச்செழுதணும் அப்படின்னா சீர்கூட்டல் இளமை அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் ஆன்சர் கீழே 2 வாட்டி கொடுத்தது ஆன்சர். ஆனால் இப்போ இருக்கிற நியூ புக்கு, நியூ எடிஷன், இப்போ 2023-24 அந்த நியூ எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சீர்கூட்டல் இளமையை எடுத்திருப்பாங்க. சீர்மை கூட்டல் இளமைன்னு தான் இருக்கும். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் ஃபைனல் கீழே இதை தான் வச்சுருக்காங்க. சீர்கூட்டல் இது சீரிழமையை வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா சீர்கூட்டல் இளமைன்னு தான் 2 டிஎன்பிஎஸ்சி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டது. அதுக்கு ஆன்சரும் சீர்கூட்டல் இளமைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நியூ புக்கில் இதை எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சீர்கூட்டல் இளமை வரும். மேபி இது ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை, அதுவும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்கள், சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல் அவன் அலிபோல் அப்படிங்கிறது. அடுத்தது 6thலேயே பாருங்கள், முத்துச்சுடர், டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். முத்து கூட்டல் சுடர் என்னது? முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. தரை ப்ளஸ் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம். ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. ஔடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம். நீலம் கூட்டல் வான் நீலவான், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். அதை நம்ம சேர்த்து எழுதும் போதே அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துடணும். அடுத்து பாருங்கள், மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் ப்ளஸ் இலக்க செயல் இலக்க. இல்லுங்கிறது அந்த மெய்யெழுத்து, ஈங்கிறது உயிரெழுத்து. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பை. இல்லு கூட்டல் ஈ லீ அப்படின்னு மாறும். அவ்வளோதான். அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அந்த ப்ரொனன்சியை நம்ம பேசிக்காக நடத்தியாச்சு, அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா டைம் வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு 4 இதை அப்ளை பண்ணி பார்த்துங்க. அதை புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி பிரித்து எழுதுங்க சேர்த்துலாம் கேட்க மாட்டாங்க. அது நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம அதை படிச்சுக்கிட்டோம். புணர்ச்சி விதிகள் பார்ட் 1ல் அதை தெரிஞ்சால் தான் கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். அப்போ டேர்ம் 1ல் இதுதான் கேட்டிருக்காங்க. டேர்ம் 2 பார்த்துருவோம். டேர்ம் 2 பொறுத்தவரையும் பிரித்தெழுதுக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக பார்த்துக்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிரித்தெழுதுக, ரைட் சைடில் இருக்கிறது சேர்த்தெழுதுக. இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஷின். மாசற மாசு கூட்டல் அற. இது கைப்பொருள் கை கூட்டல் பொருள். பசியின்றி பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு. நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை.
பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு, பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து, நானிலம் நான்கு கூட்டல் நிலம், கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேர்ம் 2லேயே மின் அணுனா மின் கூட்டல் அணு, விரிவடைந்தனா விரிவு கூட்டல் அடைந்த. சேர்த்தெழுதுகளை பொறுத்தவரையிலையும் 6th டேர்ம் 2ல் சேர்த்தெழுதுக. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார், மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லா, காடு கூட்டல் ஆறு காட்டாறு, அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. க்ரீன் கலரில் டிஎன்பிசி கேட்டது இதெல்லாம் 3 டைம்ஸ். காடு கூட்டல் ஆறு காட்டாறு அப்படின்னு சொல்லி காடு கூட்டல் ஆறு சேர்த்தெழுதுக அப்படின்னு இந்த கொஷினை வந்து 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை, இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும், வாழை கூட்டல் இலை வாழை இலை, கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி, பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று, போகி ப்ளஸ் பண்டிகை போகி பண்டிகை, உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம், பயன் ப்ளஸ் இலா பயனிலா, நாடு கூட்டல் என்ற நாடென்ற, களம் ப்ளஸ் ஏரி களமேரி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6th டேர்ம்லேயே பெருமை கூட்டல் வானம் பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை, வணிகம் கூட்டல் சாந்து வணிகச் சாந்து, பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று. 6th 8th 9th சரி 6th 7th 8th இந்த 3 இதில் தான் அதிகமாக இருக்கும். 9th 10th 1 2 3 அப்படி தான் இருக்கும். இப்போ மெயினாக வந்து கவர் ஆகிறது பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுக்கு பொறுத்தவரைக்கும் 6th 7th 8th நியூ புக்கில் தெளிவாக நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் முக்கியமானதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ட்விஸ்ட் பண்ணி வைங்க கேட்குற மாதிரி தான் அது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷினில் இருக்கிறத தெளிவாக பார்த்துக்கணும் அந்த 240 கொஷின். ஓகே, அடுத்தது பாருங்கள் 6th டேர்ம் 3. நூலாடை நூல் கூட்டல் ஆடை, தான் என்று தான் கூட்டல் என்று, எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும், பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம், எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க, தம் கூட்டல் உயிர் தம் உயிர், இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க, இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். இந்த மாரிலாம் தெளிவாக பார்த்துக்கணும். இனிமை கூட்டல் உயிர்னா என்னது, இனிமை உயிர் அப்படின்லாம் எழுதிடக்கூடாது. இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர், மலை கூட்டல் எல்லாம் மலை எல்லாம் அப்படிங்கிறது வந்துச்சு. 6th நம்ம பார்த்தாச்சு. இப்போ 6th ஒரு ரிவிஷன் மாரி ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் நம்ம கவர் பண்ணிடலாம். அமுதென்று அமுது கூட்டல் என்று. ஓகே, செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர், செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ், பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும், இடப்புறம் இடம் கூட்டல் புறம், அக்ரிணை அல் கூட்டல் திணை, பாகற்காய் பாகு கூட்டல் அல் ப்ளஸ் காய், வெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் ப்ளஸ் கோட்டு, நன்மாடங்கள்லாம் நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே, தட்ப வெப்பம் தட்பம் ப்ளஸ் வெப்பம், வேதியுரங்கள்லாம் வேதி கூட்டல் உரங்கள், கண்டறினா கண்டு கூட்டல் அறி, ஓய்வரனா ஓய்வு கூட்டல் அற, ஆழம் கடல்லாம் ஆழக்கடல்லாம் ஆழம் கூட்டல் கடல், விண்வெளி அப்படின்னா விண் கூட்டல் வெளி, நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம், இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, கைப்பொருள் கை கூட்டல் பொருள், பசியின்றி பசி கூட்டல் இன்றி, படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு, நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல், பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை, பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து, கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு, பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து, நான் நிலம் நான்கு கூட்டல் நிலம், கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி, மின் அணு மின் கூட்டல் அணு, விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த, நூலாடை நூல் கூட்டல் ஆடை, தான் என்று தான் கூட்டல் என்று, எளிதாகும்னா எளிது கூட்டல் ஆகும், பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம். சேர்த்தெழுதுக. நிலவென்று அதாவது நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள், பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும், எட்டு கூட்டல் திசை எட்டு திசை. அடுத்து பாருங்கள், சீர் இளமைனா சீர் கூட்டல் இளமை தான் 2 times டிஎன்பிஎஸ்சியில் கீயாகவே கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கீயாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கணும். பட் ஆனால் இந்த ஆப்ஷன் நியூ புக்கில் நியூ எடிஷனில் இல்லை. சிலம்பு அதில் வேறு ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுவேன், அதை பார்த்துங்க. எந்த வீடியோலையும் சப்போஸ் ஏதாவது ஸ்கூல் புக்கில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, இல்லை ஃபைனல் ஆன்சர் கீ ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்திருக்காது, மேபி அந்தமாரி கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் பின் பண்ணுறேன்.
சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். கொங்கு கூட்டலாளர் கொங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல் அவன் அலிபோல். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. தரை ப்ளஸ் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் வழித்தடம். ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. அவுடதம் கூட்டமாம் அவுடதமாம். நீளம் கூட்டல் வான் நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. செயல் ப்ளஸ் இலக்க செயல் இலக்க. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். மானம் ப்ளஸ் இல்லை மானமில்லை. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அறிவு கூட்டல் உடைமை அறிவு உடைமை. இவை குலஸ் இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும். வாழை ப்ளஸ் இலை வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி கையமர்த்தி. பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. போகி ப்ளஸ் பண்டிகை போகி பண்டிகை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம். பயன் ப்ளஸ் இல்லா பயனிலா. நாடு கூட்டல் என்ற நாடென்ற. களம் ப்ளஸ் ஏரி களமேரி. பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம். அடிக்கும் ப்ளஸ் அலை அடிக்கும் அலை. வணிகம் ப்ளஸ் சாந்து வணிகச் சாந்து. பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று. எதிர் ப்ளஸ் ஒழிக்க எதிரொலிக்க. தம் ப்ளஸ் உயிர் தம் உயிர். இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்று இருக்க. இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம் மலை எல்லாம். அடுத்தது 7th ஸ்டாண்டர்டு பார்த்துடலாம். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் பிரித்தெழுதுக தனியாக சேர்த்தெழுதுக தனியாக. குரலாகும் குரல் கூட்டலாகும். இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் தந்து கூட்டல் உதவும். காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம். பெயரறியா பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை மனம் கூட்டல் இல்லை. காட்டாறு காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி. பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உளனோ. பூட்டுங்கதவுங்கள் பூட்டும் கதவுகள். பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அதில் சேர்த்ததுக்கு பார்த்துருவோம். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1. வான் கூட்டல் ஒளி வானொலி. ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத. கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும். நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு. நேரம் ப்ளஸ் ஆகி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. தன் ப்ளஸ் நெஞ்சு தன்னெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. கல் கூட்டல் அலை கல்லலை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். 2 வாட்டி கேட்ட கொஸ்டின் 3 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்தது டேர்ம் 2. பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். ஏட்டெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார். வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை. வன்கீரை வன்மை கூட்டல் கீரை. கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும். இன்றாகி அதாவது இன்று கூட்டலாகி இன்றாகி. என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும். எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம். வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கற்றனைத்து கூட்டல் ஊரும் கற்றனைத்து ஊரும். 7th டேர்ம் 3. நீர் உலையில்னா நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்துனா தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஞானச்சுடர் அப்படின்னா ஞானம் கூட்டல் சுடர். இன்சொல் அப்படின்னா இனிமை கூட்டல் சொல். நாடென்ப அப்படின்னா நாடு கூட்டல் என்ப. மலையளவுனா மலை கூட்டல் அளவு. தன்னாடு அப்படின்னா தன் கூட்டல் நாடு. தானொரு அப்படின்னா தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது அப்படின்னா எதிர் கூட்டல் ஒலித்தது அப்படின்னு வரும். மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடை எல்லாம். இன்பு கூட்டல் உருகு இன்புருகு. அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். கண் கூட்டல் இல்லது அப்படின்னு கண் இல்லது. இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. அதுக்கப்புறம் 8th வந்துச்சு. இப்போ 7th ஒரு நிமிஷத்தில் ரிவிஷன் பண்ணிடுவோம். தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரையிலையும் ரிப்பீட் ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். குரலாகும்னா குரல் ப்ளஸ் ஆகும். இரண்டல்லனா இரண்டு கூட்டல் அல்ல. தந்து உதவும்னா தந்து கூட்டல் உதவும். காடல்லாம்னா காடு கூட்டல் எல்லாம். பெயர் அறியா அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை அப்படின்னா மனம் கூட்டல் இல்லை. காட்டாறுனா காடு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி அப்படின்னா அனைத்து கூட்டல் உண்ணி. பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் யாது கூட்டல் எனின். யாண்டுள்ளனோ யாண்டு கூட்டல் உளனோ. பூட்டும் கதவுங்கள்லாம் பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை. பெருங்கடல்லாம் பெருமை கூட்டல் கடல். ஏட்டெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார். வாய்த்தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை கேடு கூட்டல் இல்லை. உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். வனப்பில்லை க்ரீன் கலரில் இருக்கிறது திரும்ப சொல்கிறேன். ப்ரீவியஸ் கொஷின் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது. வனப்பில்லைனா வனப்பு கூட்டல் இல்லை. வன்கீரைனா வன்மை கூட்டல் கீரை. கோட்டோவியம்னா கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடு அப்படின்னா
செப்பு கூட்டல் எடு இவ்வளோ எல்லாத்துக்கும் புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி பிரித்து எழுதலாம். நம்ம அது டைம் பத்தாது. அதேமாதிரி எக்ஸாம்லேயும் போய்ட்டு அதை அப்ளை பண்ணி அது அப்படியே அப்படிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. தெரியாததுக்கு இது இப்படி வருமா வராதா அப்படின்னு அந்த இடத்துல அந்த விதியை பயன்படுத்தி நம்ம அதை கரெக்டாக போடணும். அதுக்கு தான் அந்த புணர்ச்சி விதிகள் நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். மற்றபடி இப்போ நார்மலாக இப்போ கோட்டு ஓவியம் அப்படின்னா கோடு ப்ளஸ் ஓவியம் நம்ம தெரியும். அங்கே போய் புணர்ச்சி விதியை நான் அப்ளை பண்ணி தான் நான் கோடு ப்ளஸ் ஓவியம்னு போடுவேன் ஆன்சர் அப்படின்னா அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும். செப்பேடுனா செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும். நீருலையில் அப்படின்னா நீர் கூட்டல் உலையில். தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஞானச்சுடர் ஞானம் கூட்டல் சுடர். இன்சொல்னா இனிமை கூட்டல் சொல். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. மலையளவு மலை கூட்டல் அளவு. தன்னாடு தன் கூட்டல் நாடு. தானொரு தான் கூட்டல் ஊரு. எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது. சேர்த்து எழுதுக 7th ரிவிஷன். வான் கூட்டல் ஒளி வானொலி. ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத. கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும். நேற்று கூட்டல் இரவு நேற்றிரவு. நேரம் ப்ளஸ் நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி. வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய. தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ. கல் கூட்டல் அலை கல்லலை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். இன்று கூட்டல் ஆகி இன்றாகி. என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன். இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம். வார்ப்பு கூட்டல் எனில் வார்ப்பெனில். கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. கற்றணைத்து கூட்டல் ஊரும் கற்றணைத்து ஊரும். மாறி ப்ளஸ் ஒன்று மாறி ஒன்று. கூட்டல்னு சொல்லிக்கலாம். இல்லை ஒரு சில பேர் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா ப்ளஸ்னு கூட சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு எப்படி வாயில் வருதோ அதை சொல்லி பாருங்கள். அவ்வளோதான். மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடை எல்லாம். இன்பு கூட்டல் உருகு இன்புருகு. அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். கண் கூட்டல் இல்லது கண் இல்லது. இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. இப்போ 8th பார்த்துருவோம். 8th முடிஞ்சிச்சுன்னா 9th 10th ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் அடுத்தது நம்ம பார்த்தலாம். இப்போ 8th இதில் டேர்ம் இருக்காது. ஃபுல்லாக ஒரே புக்கு தான். அப்போ 8th அவ்வளோதான். 9th 10th கம்மி தான். இப்போ 8th முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ 8th இது பாருங்கள். பிரித்து எழுதுக ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்து எழுத நெக்ஸ்ட் பார்த்தலாம். என்று என்றம்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் க்ரீன் கலரில் 2 டைம்ஸ். இது 3 டைம்ஸு. இது 1 டைம். இங்கே வந்து பாருங்கள் இது 3 டைம்ஸ். இது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் க்ரீன் கலர் இருக்கிறது தெளிவாக பார்த்துக்கணும். என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது. இருதிணை அப்படின்னா 2 கூட்டல் திணை. ஐம்பால் அப்படின்னா 5 கூட்டல் பால். நன்சை அப்படின்னா நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. விழுந்தது அங்கே அப்படின்னா விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த. இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை. வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம். கலனல்லால் கலன் கூட்டல் அல்லால். கோயிலப்பா கோயில் கூட்டல் அப்பா. கனகசுனை கனகம் கூட்டல் சுனை. பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல. 6th to 10th இருக்கிறது மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று விடாமல் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதை பார்த்துக்கணும். மட்டுமல்ல அப்படின்னா மட்டும் கூட்டல் அல்ல. கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது. கசடற கசடு கூட்டல் அற. அக்களத்து ஆ கூட்டல் களத்து. வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம். வெங்கரி அப்படின்னா வெம்மை கூட்டல் கறி. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. என்றிருள் என்று கூட்டல் இருள். சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடிந்து விலங்கு கூட்டல் ஒடித்து. அதாவது விலங்குடித்து குடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து குடித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விலங்குடித்து அப்படின்னா விலங்கு கூட்டல் ஒடித்து. நமன் இல்லை அப்படின்னா நமன் கூட்டல் இல்லை. ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை. இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம். விழித்தெழும் விழுத்து கூட்டல் எழும். போவதில்லை போவது கூட்டல் இல்லை. படுக்கையாகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது. இது பிரித்தெழுத. சேர்த்தெழுதுக பார்த்தவர்களையும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த. சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கு ஏற்ப. ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட. பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும். நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர். தாம் கூட்டல் இனி தாம் இனி. இடம் ப்ளஸ் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும். முழவு கூட்டல் அதிர முழவதிர. முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது. கயிறு கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில். என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து. கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன. கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. போல்
ப்ளஸ் உடன்றன போல் உடன்றன, காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து, இதம் கூட்டல் தரும் இதம் தரும், நண்பர்க்கு கூட்டல் அங்கு நண்பர்க்கு அங்கு, உள் கூட்டல் இருக்கும் உள் இருக்கும், திருந்து கூட்டல் அற்று திருந்தற்று, குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம், தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு, விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும். இது சேர்த்துழுதுக. 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 6th to 8th முடிஞ்சிச்சு. 8th ரிவிஷன் பண்ணிடலாம். என்றென்றும் என்று கூட்டல் என்றும், வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது, இருதிணை 2 கூட்டல் திணை, ஐம்பால் 5 கூட்டல் பால், நன்செய் நன்மை கூட்டல் செய், நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு, விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே, செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த, இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம், இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார், நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம், கலனல்லால் கலன் கூட்டல் அல்லால், கோயிலப்பா கோயில் கூட்டல் அப்பா, கனகசுனை கனகம் கூட்டல் சுனை, பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து, மட்டுமல்ல மட்டும் கூட்டல் அல்ல, கண்ணோடாது கண் கூட்டல் ஓடாது, கசடர கசடு கூட்டல் அற, அக்களத்து ஆ கூட்டல் களத்து, வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம், பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம், வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. அடுத்து பாருங்க, என்றிருள் என்று கூட்டல் இருள், சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல், விலங்குடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து, நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை, ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம், ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை, இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம், விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும். போவதில்லை போவது கூட்டல் இல்லை, படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது. சேர்த்தெழுதுக பொறுத்தவரையிலையும் ரிவிஷன். ஓகே. அறிந்தது கூட்டல் அனைத்து, இது அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும், வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த, சீருக்கு கூட்டல் ஏற்ப சீருக்கு ஏற்ப, ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆட, பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம், பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும், நெடுமை கூட்டல் தேர் நெடுந்தேர், தாம் கூட்டல் இனி தாம் இனி, இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும், பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும், முழவு கூட்டல் அதிர முழவதிர, முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது, கயிற்று கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில், என்று கூட்டல் ஆகிறது என்றாகிறது சாரி என்றாய்ந்து, என்று கூட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து, கதிர் கூட்டல் ஈன கதிர் ஈன, கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி, போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன, காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து, இதம் கூட்டல் தரும் இதம் தரும், நண்பர்க்கு கூட்டல் அங்கு நண்பர்க்கு அங்கு, உள் கூட்டல் இருக்கும் உள் இருக்கும், திருந்து கூட்டல் அற்று திருந்தற்று, குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம், தூக்கி கூட்டல் கொன்று தூக்கி கொண்டு, விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும். அவ்வளோதான். 8th முடிஞ்சிச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு. 9th பார்த்துடலாம். 9th இந்த கண்டெடுக்கப்பட்டுள்ளன இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்டுற கொஷின். ஒரு 2 times கேட்டிருக்காங்க. தமிழ் பேசு தமிழ் கூட்டல் பேசு, தமிழ் பேச்சு தமிழ் கூட்டல் பேச்சு, கைகள் கை கூட்டல் கல் அப்படின்னு வரும். பூக்கள்லாம் பூ கூட்டல் கல், கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. இந்தமாரி 3 டேர்ம் வரும்போது இது வந்து ஃபஸ்ட் 2 இது நிலைமொழி வறுமொழி எடுத்துக்கணும், அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதை நிலைமொழியாக வச்சுக்கிட்டு அடுத்தது வறுமொழியாக வச்சு சேர்த்துக்கணும். 2 சொற்கள் இணையறதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 3 சொற்களாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு 2 இதாக மஸ்ட்டு நிலைமொழி வறுமொழின்னு வச்சு இணைச்சிட்டு, அதுக்கப்புறம் இணைச்சதை நிலைமொழி, அடுத்தது இணைக்காததை வறுமொழின்னு வச்சு இணைச்சிக்கணும் தான். என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா, அருந்துணை அருமை கூட்டல் துணை. இதெல்லாம் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 வாட்டி கேட்டிருக்காங்க. அருந்துணை பிரித்து எழுதுக அருமை கூட்டல் துணை, அருந்துணை பிரித்து எழுதுக அருமை கூட்டல் துணை. என் தமிழ்னா 1 2 3 4 வாட்டி கேட்டிருக்காங்க. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் தெளிவாக பார்த்துக்கணும். 10th இது 2 தான் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனில் டிஇடி அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்கூல் புக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்களா 6th to 10th அதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருப்பேன். ஒரு சிலது பழைய புக்கில் இருக்கும், இல்லை ஒரு சிலது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கும். அப்புறம் அந்த புணர்ச்சி விதிகளில் நம்ம பார்ப்போம், டைரெக்டாக புக்கோட சோர்ஸ்லேயே நம்ம பார்ப்போம், அதுலேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த புக்கில் கவர் ஆகாதெல்லாம் நான் தனியாகவே கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சில இது வந்து அந்த புணர்ச்சியில் அதை எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கூட இதில் இருக்கும். பழைய புக்கில் இருக்கிறது 1 2 இதில் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருக்கிறதும் இதில் இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டது ஸ்கூல் புக்கில் 6th to 10th கவர் ஆகாதது. பட் ஆகாதுன்னா அது வேறு எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க, அந்த புணர்ச்சியிலையோ அந்த வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அது கொடுத்துருக்கலாம். இப்போ பிரித்து எழுதுக அப்படின்னா பிரித்து கூட்டல் எழுதுக கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதுக அதை வச்சு பிரித்து எழுதுக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுகிற ஒரு வார்த்தையை கொடுத்து அதை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஷினு.
2-3 வாட்டிக்கு அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி தான் போட்டிருக்காங்க, ஆனால் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. பிரித்து எழுதுக அப்படின்னா பிரித்து கூட்டல் எழுதுக. நூலகம்னா நூல் கூட்டல் அகம். விலங்காய் அப்படின்னா வில கூட்டல் காய். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். செய் நன்றி அப்படின்னா செய் கூட்டல் நன்றி. செந்நெற்கட்டு, சென் நெற் கட்டு. அப்போ சென் அப்படின்னா செம்மையாவது, நெர்னா நெல் அப்படின்னு மாறுது, கட்டு செம்மை நெல், செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு அப்படின்னு வருது. செந்நெற்கட்டு அப்படின்னா செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு. புளியங்கன்று, புளி கூட்டல் அம் கூட்டல் கன்று. பாடான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. வண்டா எழுத்து, வண்டாய் கூட்டல் எழுத்து. ஆற்றுணா, ஆறு கூட்டல் உணா. ஆற்றுணானா ஆறு கூட்டல் உணா. ஏற்பாடு, எல் கூட்டல் பாடு. ஏற்பாடுனா எல் கூட்டல் பாடு, தெளிவாக பார்த்துக்கணும். பல உயிர் அப்படின்னா பல கூட்டல் உயிர். இன்மொழி அப்படின்னா இனிமை கூட்டல் மொழி. அன்மொழி தொகை அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. தேம்பா அப்படின்னா தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அது வேறு மாரியும் பிரிப்பாங்க, பட் ஜஸ்ட் இது கொடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில், அதை ஜஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ தேம்பாவணினா அது பக்கத்துலேயே அந்த இது தேம்பாவணி செய்யுள்ள தேம்பாவணியை பற்றி கொடுக்கும்போது நியூ புக்கில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இது வந்து புக் பேக்கில் இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம இதில் தனியாக கவர் பண்ணியாச்சு. நாட்டுப்புறம், நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல், நாட்டுப்புற பாடல். மரம் கூட்டல் வேர், மரவேர். இதெல்லாம் அந்த புணர்ச்சி விதிகளில் கவர் ஆயிரும். ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்திச்சூடி. கண் கூட்டல் அழகு, கண் அழகு. கண் கூட்டல் உண்டு, கண் உண்டு. பனி கூட்டல் காற்று, பனிக்காற்று. பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. புளி கூட்டல் சோறு, புளிஞ்சோறு. வட்டு கூட்டல் ஆடினான், வட்டாடினான். கல் கூட்டல் தீது, கற்றீது. முள் கூட்டல் தீது, முக்டீது அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாத, அதாவது ஸ்கூல் புக்கில் ஒரு சில வேறு இடத்துல இருக்கலாம், மெயினாக அந்த புக் பேக்கில் கவர் ஆகாத இருக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டது. அதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டது. இதுக்கப்புறம் காமனாக இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் நான் மார்க் பண்ணியிருப்பேன், எல்லோ க்ரீன் இதெல்லாம், சரி க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கலாம், ஜென்ரல் தமிழ் பழைய சிலபஸில் இருக்கிறதா இருக்கலாம். அதில் கவர் ஆகாத இருக்கிறதா நான் கீழே கொடுத்துருப்பேன். ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாமல் இருக்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். ஜென்ரல் தமிழில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாத இருக்கிறது பழைய புக்கில் இருக்கலாம், பழைய புக்கில் தான் இருக்குது. ஊன் பொதி அவிழா, ஊன் கூட்டல் பொதி ப்ளஸ் அவிழா. இது வந்து பார்த்திங்கன்னா 11th ஓல்டு புக்கில் இருக்கும். அகநானூறு ஔவையார் பாடல், அகநானூறு ஔவையார் பாடியிருப்பாங்க, அதில் இருக்கும். இது வந்து குரூப் 2 அந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ அந்த ப்ரிலிம்ஸில் அதை கேட்டது. அப்போ நம்ம இது வந்து நெக்ஸ்ட் வரப்போகிறது குரூப் 4. இப்போ குரூப் 4க்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அதில் தான் வரும், ஓல்டு புக்கு போக மாட்டாங்க. பட் ஆனால் குரூப் 2 படிக்கும்போது ஓல்டு புக்கு நியூ புக்கு அதில் இருக்கிற பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அப்போ ஊன் பொதி அவிழா அப்படின்னா ஊன் குட்டல் பொதி ப்ளஸ் அவிழா. அம்சில் ஓதி அப்படின்னா அம் குட்டல் சில குட்டல் ஓதி அப்படின்னு வரும். இதெல்லாம் குரூப் 2ல் இப்போ ரீசெண்டாக கேட்டது. தெம்மாங்கு அப்படின்னா தேன் குட்டல் பாங்கு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சியில் மார்க் பண்ணியிருக்காங்க. அது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தென் குட்டல் பாங்கு அப்படின்னே இருக்குது. இப்போ அது ஃபைனல் கீ வரல, வந்தால் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ தெம்மாங்கு அப்படின்னா தேன் குட்டல் பாங்கு, தென் குட்டல் பாங்கு ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். இது 9th நியூ புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இது அம்சிலோதி அப்படிங்கிறது 12th ஓல்டு புக்கில் ஐங்குறுநூறில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அங்கை, அகம் கூட்டல் கை. தண்டலிற் பதம், தன்மை கூட்டல் தளிர் ப்ளஸ் பதம். களம்பகம், களம் கூட்டல் பகம். இதெல்லாம் 9th 10th ஓல்டு புக்கில் அந்த திருக்குறளில், அப்புறம் ஒரு சில செய்யுளில் 9th 10th ஓல்டு புக்கில் இருக்கிற ஒரு இது. அதெல்லாம் நம்ம இதிலே முக்கியமானது இதிலேயே நம்ம கவர் பண்ணிட்டோம். பாசிலை, பசுமை கூட்டல் இலை. பைங்கூழ், பசுமை கூட்டல் கூழ். பைநினம், பசுமை கூட்டல் நினம். அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. சேதாம்பல், சேது கூட்டல் ஆம்பல். தமக்குரியர், தமக்கு கூட்டல் உரியர். வீடுதோர் அறிந்தும், வீடுதோறும் கூட்டல் இறந்தும். வீடுதோர் இறந்தும், வீடுதோர் இறந்தும். வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படிங்கிறத பிரித்து தராங்க. ஜென்ரல் தமிழ் பழைய சிலபஸில் இது சேர்த்தெழுதுக வராது, பிரித்தெழுதுக்கு மட்டும் தான் அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் சேர்த்தெழுதுக இருக்குது, பிரித்தெழுது இருக்குது. ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாம மாதிரி தான் இங்கே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இது ரெண்டும் 8th வரையும் நம்ம ரிவிஷன், சரி 9th 10th இது முக்கியமாக கண்டெடுக்கப்பட்டதுன்னா இது என் தமிழ்னா என் கூட்டல் தமிழ் ப்ளஸ்னா, அருந்துணைனா அருமை கூட்டல் துணை. இப்போ அதை ப்ரீவியஸ் இயர் கொஷனில் பார்த்தாச்சு, நம்ம திரும்ப ரிவிஷன் மட்டும் ஒரு வாட்டி பார்த்தலாம். பிரித்தெழுதுக அப்படின்னா பிரித்து கூட்டல் எழுதுக. நூலகம்னா நூல் கூட்டலாகம். விலங்காய்னா வில குட்டல் காய். செய் நன்றி, செய் குட்டல் நன்றி. செந்நெற்கட்டு அப்படின்னா செம்மை குட்டல் நெல் ப்ளஸ் கட்டு.
புளியங்கன்று அப்படின்னா புலி குட்டல் அம் குட்டல் கன்று. பாடான் திணை பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை. வண்டாய் எழுத்து வண்டாய் குட்டல் எழுத்து. ஆற்றுணா ஆறு குட்டல் உணா. ஏற்பாடு எல் குட்டல் பாடு. பல உயிர் பல குட்டல் உயிர். இன்மொழி இனிமை குட்டல் மொழி. அன்மொழி தொகை. இப்போ அன்மொழி தொகை அப்படின்னா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அப்படின்னு வரும். ரெக்கார்டாக தான் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்தது பாருங்கள். தேம்பாவணி அப்படின்னா தேம்பா குட்டல் அணி. சேர்த்தெழுதுக பொறுத்தவரையிலையும் நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புறம் குட்டல் பாடல்னால் நாட்டுப்புற பாடல். மரம் குட்டல் வேர் மரவேர். ஆத்தி குட்டல் சூடி ஆத்திச்சூடி. கண் கூட்டல் அழகு கண்ணழகு. கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு. பனி கூட்டல் காற்று பனிக்காற்று. பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை. புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். கல் கூட்டல் தீது கற்றீது அப்படின்னு வந்துச்சு. ஜென்ரல் தமிழ் ஓல்டு கொஷனில் புக்கில் கவராமல் இருக்கிறது, பழைய புக்கில் இதெல்லாம் கவர் ஆகும் ஒரு சிலது பார்த்துக்கணும். ஊன் பொதி அவிழா அப்படின்னா ஊன் குட்டல் பொதி ப்ளஸ் அவிழா. அம்சிலோதி அப்படின்னா அம் குட்டல் சில ப்ளஸ் ஓதி. தெம்மாங்கு அப்படின்னா தேன் குட்டல் பாங்கு இல்லை தென் குட்டல் பாங்கு, ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். ஃபைனல் கீ வந்ததுன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க மார்க் பண்ணியிருக்க ஆன்சர் கீழே வந்து பார்த்திங்கன்னா தேன் குட்டல் பாங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் தெம்மாங்கு அப்படின்னா தென் குட்டல் பாங்குன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். புதுமை குட்டல் உயிர் புதுமை குட்டல் உயிர் புத்துயிர் ஊட்டி அப்படின்னா புதுமை குட்டல் உயிர் குட்டல் ஊட்டி. அங்கை அப்படின்னா அகம் குட்டல் கை. தண்டலிற் பதம்னா தன்மை குட்டல் தளிர் ப்ளஸ் பதம். களம்பகம்னா களம் குட்டல் பகம். பாசிலை அப்படின்னா பசுமை குட்டல் இலை. பைங்கூல் அப்படின்னா பசுமை குட்டல் கூழ். பைநினம் அப்படின்னா பசுமை குட்டல் நினம். அன்பகத்தில்லா அப்படின்னா அன்பு குட்டல் அகத்து ப்ளஸ் இல்லா அது வரும். வேறு இல்லைன்னா வேறு ப்ளஸ் இல்லை. சேதாம்பல் அப்படின்னா சேது குட்டல் ஆம்பல். தமக்குரியர் தமக்கு குட்டல் உரியர். வீடுதோர் இறந்தும் வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு வரும். அப்போ ஸ்கூல் புக்கில் 6th to 10th ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஸ்கூல் புக்கில் கவராமல் இருக்கிறத நான் கீழே தனியாக மார்க் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. க்ரீன் கலருக்கு ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டது. இப்போ இந்த புணர்ச்சி விதிகள் பேஸ் பண்ணி அதில் எக்ஸாம்பிள் இருக்கும். ஸோ அதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் கொஷன் நம்ம பார்த்துடலாம். இப்போ இது நியூ புக்கு அந்த புணர்ச்சி 8th கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்னால் அந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். சிலை கூட்டல் அழகு சிலை அழகு. மண் கூட்டல் அழகு மண் அழகு. பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு. பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் அப்படின்னு வருது. தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய். வில் கூட்டல் குடி விற்கொடி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி. நாடகம் கூட்டல் கலை நாடகக்கலை. ஏன்னா இதெல்லாம் தூக்கி சப்போஸ் புது புக்கில் இருக்கிற அந்த புணர்ச்சி விதிகளில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்துக்க, அதுவும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக தான். அது எக்ஸாம்பிளுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அதையும் தூக்கி வைப்பாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். மரக்கட்டிலாம் மரம் கூட்டல் கட்டில் அது எழுதி கொண்டு தான். 9th புணர்ச்சி விதிகள் இது 9th புக்கில் கொடுத்தது. இது பாருங்கள், இதில் ஒரு கண்டென்ட்டை ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி அப்புறம் வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கு இடையே நிகழ்வது தான் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. 1 2 3 சொற்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இதை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நிலைமொழியாக வச்சுட்டு அடுத்தது வருமொழியாக வைக்கணும். அப்படி தான். அப்போ 2 சொற்களை இணைக்கிறது தான் புணர்ச்சி. 3 சொற்களை சேர்த்து இணைக்கிறது அது புணர்ச்சி கிடையாது. 3 சொற்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு 2 சொற்களை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் 3வது சொற்களை இணைக்கணும். ஃபஸ்ட் 2 இணைச்சிட்டு அதை வந்து நிலைமொழியாக வச்சுக்கிட்டு அடுத்தது நிலைமொழியாக வருமொழியாக வச்சுக்கணும். அந்த இது கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நேற்று கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். கலை அழகுனா உயிர் இரு மெய்யிர் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம நேற்றே பார்த்தாச்சு. இது ஜஸ்ட்டு பார்த்துங்க. கலை அழகுனா கலை அழகு. மண்குடம் வாழை இலை வாழை மரம் உயிர் முன் உயிர் இதெல்லாம் நேற்று நான் புணர்ச்சி கிளாஸில் நான் பார்த்துருப்பேன். வாழை கூட்டல் மரம் வாழை மரம். செடி கூட்டல் கொடி செடி கொடி. மண் கூட்டல் மலை மண்மலை. நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவு தேர்வு. கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை. பல் கூட்டல் பசை பற்பசை. புறம் கூட்டல் 400 புறநானூறு. சேயடி அது சேயடி சேவடி அந்த உடம்புடைமை. அதெல்லாம் எல்லாம் டீட்டெயிலாக நம்ம அது பார்ட் 1 அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். தே கூட்டல் ஆரம் தேவாரம். இவனே கூட்டல் அவன் இவனே அவன். அடுத்து பாருங்கள். மணி கூட்டல் அழகு மணி அழகு. தீ கூட்டல் எரி தீ எரி. ஓடை கூட்டல் ஓரம் ஓடை ஓரம். பல கூட்டல் உயிர் பல உயிர். பா கூட்டல் இனம் பாவினம். மேபி இதெல்லாம் தூக்கி வைக்கலாம், அதனால் பார்த்துக்கணும். இந்த சைடு பொன் கூட்டல் வலை பொன் வலை. பூ கூட்டல் கூடை பூக்கூடை. கல் கூட்டல் சிலை கற்சிலை. கபிலர் ப்ளஸ் பரணர் கபில பரணர். இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும். மேபி அதில் வந்து கொஸ்டின் கேட்கலாம். மணி கூட்டல் அடி மணி அடி. குரு கூட்டல் அருள் குரு அருள்.
தே கூட்டல் இலை தே இலை, தே கூட்டல் ஆரம் தேவாரம், எனது கூட்டல் உயிர் எனது உயிர், நாடு கூட்டல் யாது நாடி யாது, நிலவு கூட்டல் ஒளி நில ஒளி. அடுத்து பாருங்கள், இந்த மெய் மயக்கத்தில் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மாதிரி இருக்கும். இதையும் நம்ம பார்த்துக்கலாம். புளிக்கறி புளிங்கறி, புளிச்சோறு புளிஞ்சோறு, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. அப்போ நம்ம புக்கில் கவராகாத இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே புணர்ச்சி இதில் கவர் ஆகுது. அப்போ அதுலேயும் நம்ம பார்த்தாச்சு, இதுலேயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பார்த்துங்க. அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். மெய் மயக்கம் மெய்க்குட்டல் இது மெய்க்குட்டல் மயக்கம்னா மெய் மயக்கம், மெய்க்குட்டல் ஞானம் மெய்ஞானம், செய்குட்டல் நன்றி செய் நன்றி, வேய்க்குட்டல் குழல் வேய்ங்குழல், கூர்க்கூட்டல் சிறை கூர்ச்சிறை, பால் கூட்டல் கிணறு பால் கிணறு, புளிக்கூட்டல் கறி புளிக்கறி, புளிக்கூட்டல் சோறு புளிச்சோறு புளிஞ்சோறு, மா கூட்டல் பழம் மாம்பழம், விலை கூட்டல் காய் விலங்காய், இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. பூக்கூட்டல் குடி பூங்குடி பூஞ்சோலை, பூக்கூட்டல் சோலை, பூந்தொட்டி பூக்கூட்டல் தொட்டி. இது உயிர் முதல் உயிர் ஈறு மெய் முதல், இது உயிர் முதல் மெய் ஈறு, உயிர் முதல் மெய் ஈறு. அப்படியே இது பண்ணோம்னா இப்பு கூட்டல் ஊ, மெய் முதல் து இத்து கூட்டல் ஊ, உயிர் ஈறு. ஆணி ஆங்கிறது உயிர், நீ அதுவும் உயிர் தான், இன்னு கூட்டல் ஈ, வரம் இவ்வு கூட்டல் வா, இவ்வு கூட்டல் வ அப்படின்னு வரும். இவ்வு அப்படிங்கிறது மெய்யே, இம்முங்கிறது மெய். ஓகே, அடுத்து பாருங்கள், இதில் மெய் முதல் மெய்யிறு அதே இதில் தான் வருது. செல்வி செல்வி கூட்டல் ஆடினால் செல்வி ஆடினால், பாலை கூட்டல் திணை பாலை திணை, கோல் கூட்டல் ஆட்டம் கோலாட்டம், மண் கூட்டல் சரிந்தது மண் சரிந்தது அப்படின்னு வரும். இப்போ செல்வி இவ்வு கூட்டல் வி என்ன வரும், உயிர் ஈறு. ஆடினால் ஆங்கிறது உயிர், இப்போ உயிர் ஈறு கூட்டல் உயிர் முதல் உயிர். அடுத்து பாருங்கள் செகண்ட், உயிர் ஈறு அப்புறம் மெய் முதல், இத்து கூட்டல் ஈ, இத்து தான் ஃபஸ்ட்டு வருது, அதான் மெய் முதல் செகண்டு. தேர்டுக்கு கோல், இது இல்லை வந்து கோல் கூட்டல் ஆட்டம் கோலாட்டம் அப்படின்னு வரும். அப்போ இல்லுங்கிறது மெய், ஆட்டம் அது உயிர். மண் கூட்டல் சரிந்தது மண், இன்னு வந்து மெய் எது மெய்யல் தான் இருக்குது, அதில் ஈரில் இருக்கிறதுனால மெய்யீர் அப்படின்னு சொல்கிறோம். சரிந்தது எச்சு கூட்டல் ஆ சா அப்படின்னு வரும், மெய் முதல். தமிழ் பேசு, இதை நம்ம அந்த இதிலே பார்த்தாச்சு. இதில் பொருத்தமான உடம்படு மெய்யுடன் இணைக்க அப்படின்னா சேயடி சேவடி அப்படின்னு வரும். உடம்படு மெய் ஈ இவ்வு, இங்கே ஏ ஃபஸ்ட்டு நிலைமொழியில் ஏ அப்படின்னு முடியுது, அடுத்தது ஆ அப்படிங்கிறது இது உயிரெழுத்துக்கள். இப்போ உடம்படு மெய்யில் ஈ ஐ வழி எவ்வும் அந்த விதிப்படி நம்ம சொல்லியிருப்போம். அது பழைய கிளாஸில் நம்ம அதை பார்ட் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அப்போ ஏ அப்படிங்கிற வரும்போது அதுக்கு முன்னாடி ஏவுக்கும் அந்த நிலை ஏ அப்படிங்கிறது நிலைமொழியில் இறுதி சொல்லாக இருக்கும்போது ஈ இவ்வு ரெண்டுமே வரும், எகர ஊற்று வகர ஊற்று வரும். அப்போ ரெண்டுமே இது நம்ம யூஸ் பண்ணும்போது சே குட்டல் ஈ குட்டல் அடினா சே அடி, சே குட்டல் இவ்வு குட்டல் அடினா சேவடி. இப்போ உடம்படு மெய்யோட இணைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வரும் ஆன்சர். இதில் பாருங்கள், மரவேர் என்பது டேஸ் புணர்ச்சி அப்படின்னு கேட்குறாங்க. மரம் மரம் கூட்டல் வேர் அப்படின்னு இருக்கும், அவன் இம்மு வந்து கெட்டு போச்சு, அதனால் இது கெடுதல் புணர்ச்சி அப்படின்னு வரும். மற்றதெல்லாம் சம்மந்தலாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து 11th புக்கில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 11th புக்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அதில் வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட் கவர் ஆகும். அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், வீடியோ ரெக்கார்டு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், அதில் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க 11th நியூ புக்கில். தமிழ் கூட்டல் அரசி தமிழ் அரசி, நாடு கூட்டல் பண் நாட்டுப்பண், நாடு பண் அப்படின்னு எழுதக்கூடாது, நாட்டுப்பண். மணி கூட்டல் மாலை மணி மாலை, பொன் கூட்டல் வண்டு பொன் வண்டு, வாழை கூட்டல் இலை வாழை இலை, தமிழ் கூட்டல் நிலம் தமிழ் நிலம். அது உயிர் முதல் உயிர், இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப 2 முன்னாடி பார்த்தாச்சு, இப்போ கூட நம்ம பார்த்தோம், அது வேண்டாம். இது ரெண்டுமே பெயர் சொல்லாக இருக்குது. இது பெயர் வினை, இது வினை இது வினை, ஒரு செயலை செய்கிறது. இது ஒரு முதன்மை, இது வந்து பெயர் சொல்ல வரும். ஒரு அந்த வெர்பு அப்படிங்கிறது அது என்ன சொல்கிறது வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் அது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், குற்றில் இருக்கிற வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை, முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, அச்சு கூட்டல் பலகை அச்சு பலகை, பஞ்சு கூட்டல் பொதி பஞ்சு பொதி, மார்பு கூட்டல் கூடு மார்பு கூடு, எஃகு கூட்டல் கம்பி எஃகு கம்பி, மொழி கூட்டல் ஆளுமை மொழி ஆளுமை, கடல் கூட்டல் அலை கடல் அலை, தமிழ் கூட்டல் உணர்வு தமிழ் உணர்வு, மண் கூட்டல் வளம் மண் வளம். அது உயிர் உயிர் உயிர்மெய், அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் வரும்.
அது அந்த டாபிக் பார்க்கும்போது அந்த கண்டென்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து 12th புணர்ச்சி விதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரி 11th புணர்ச்சி விதிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம மேக்ஸிமம் அந்த எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துருப்போம். காட்சி கூட்டல் அழகு காட்சி அழகு, தீ அணைப்பான் தீ கூட்டல் அணைப்பான், கலை அறிவு கலை கூட்டல் அறிவு, மாவிலைனா மா கூட்டல் இலை, பூ அழகுனா பூ கூட்டல் அழகு, சேய் இலைனா சேய் கூட்டல் இலை, சேய் கூட்டல் இது சேயலை சேய் கூட்டல் இலை, சேய் இலை இல்லை சேவிலை அப்படின்னு வரும், சேயடி சேவடி அப்படின்னு வரும். ஏன்னா இது வந்து ஏகார ஈறு, தெளிவாக அது நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இந்த உடம்புடைமை கான்செப்ட் யூஸ் பண்ணி அதை சொல்லியிருப்பாங்க. மாசற்றார் மாசு கூட்டல் அற்றார், வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம், காடு கூட்டல் மரம் காட்டு மரம், முரடு கூட்டல் காலை முரட்டு காலை, பகடு கூட்டல் வாழ்க்கை பகட்டு வாழ்க்கை, சோறு கூட்டல் பானை சோற்று பானை, ஆறு கூட்டல் நீர் ஆற்று நீர், வயிறு கூட்டல் பசி வயிற்று பசி, கயிறு கூட்டல் வண்டி கயிற்று வண்டி, வரவறிந்தான் வரவு கூட்டல் அறிந்தான், பள்ளி கூட்டல் தோழன் பள்ளி தோழன், நிலம் கூட்டல் தலைவர் நிலத்தலைவர், திரைப்படம் திரை கூட்டல் படம், மரக்களம் மரம் கூட்டல் களம். அடுத்து பாருங்கள் பூ கூட்டல் இது பூ கூட்டல் கொடி பூக்குடி இல்லை பூங்குடின்னு நம்ம எழுதலாம். பூச்சோலை பூஞ்சோலை பூஞ்சோலை, பூந்தொட்டி பூத்தொட்டி பூந்தொட்டி, பூப்பந்து பூம்பந்து, வாயொலி வாய் கூட்டல் ஒளி. அடுத்து மண் கூட்டல் மகள் மண்மகள், கல் கூட்டல் அதர் கல்லதர், பாடம் கூட்டல் வேலை பாட வேலை, பழம் கூட்டல் தோல் பழத்தோல், காலம் கூட்டல் கலந்தவன் கடந்தவன் காலம் கடந்தவன், பெருக்கூட்டல் வழி பெருமை கூட்டல் வழி அப்படின்னு வரும். பெரியன் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் அன், மூதூர் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர், பைந்தமிழ் அப்படின்னா பசுமை கூட்டல் தமிழ், நெட்டிலை அப்படின்னா நெடுமை கூட்டல் இலை, செந்தமிழ் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ், கருங்கடல் அப்படின்னா கருமை கூட்டல் கடல், பைந்தளிர் அப்படின்னா பசுமை கூட்டல் தளிர். இதெல்லாம் புக்கில் இதை கொடுத்துருப்பாங்க, இதை கூட கேட்கலாம். கருவிலினா கருமை கூட்டல் விழி, பாசில்னா பசுமை கூட்டல் இலை, சிறியன்னா சிறுமை கூட்டல் அன், பெருங்கடல்னா பெருமை கூட்டல் பெருங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பெருமை கூட்டல் கல், புலனறிவுனா புலன் கூட்டல் அறிவு, வில் ஒடித்துனா வில் கூட்டல் ஒடித்து, வழி இல்லை அப்படின்னா வழி கூட்டல் இல்லை, திரைப்படம்னா திரை கூட்டல் படம், ஞாயிற்று செலவு அப்படின்னா ஞாயிற்று கூட்டல் ஞாயிறு கூட்டல் செலவு ஞாயிற்று செலவு. இது அடியகரம் ஐயாதல் விதிப்படி பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதை கூட தூக்கி வைக்கலாம், கொஷினை கொஞ்சம் ட்விஸ்டடாக வைக்கணும் அப்படின்னா, கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா. அடியகரம் ஐயாதெல்லாம் பைஸு அது பை அப்படிங்கிறது பையனு மாதிரி இருக்கும். இதை நம்ம எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்தாச்சு பார்ட் 1ல், அது தெளிவாக பார்த்துங்க. பையின்னு மாறும், அதான் அடியகரம் ஐயாதல். அதாவது இப்பு கூட்டல் ஆ அப்படிங்கிறது தான் இப்பு கூட்டல் ஐ அப்படின்னு மாறுது. அடியகரம் ஐயாதல் அது எப்படி பைங்கூல் அந்த இதில் வரும். முன் நின்ற மெய்த்திரிதல், செங்குடல் கதிர் அப்படின்னு இருக்கும், அது செங்கதிர் அப்படின்னு மாறும். வந்து இங்கே தெரியும். ஆதி நீரல் அப்படின்னா கருமை கூட்டல் இருள் இருக்கும், அது காரிருள், வந்து காவா எப்படி மாறுது அப்படிங்கிறதான். இனமிகள் படி அந்த பெருமை கூட்டல் கொடை பெருங்கொடைன்னு அந்த இங்கு இனம், அதுக்கு இனமாக அந்த காவுக்கு இனமாக இங்கு வந்து மிகவும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மெய் மயக்கம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது தேவையில்லை. அடுத்தது ஆக்கப்பெயர்கள், அந்த காரன் காரர் காரி, வீட்டுக்காரன் ஆத்துக்காரன் பூக்காரி. இதில் என்னத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வீடு கூட்டல் காரன் வீட்டுக்காரன், தமிழ்நாடு கூட்டல் காரி தமிழ்நாட்டுக்காரி. இதெல்லாம் ஈஸியாக கேட்டாங்கன்னா எழுதிடலாம், ரொம்ப இது தேவையில்லை. ஜஸ்ட்டு ஏதாவது ட்விஸ்டடாக இருக்கிறதா மட்டும் பார்த்துக்கலாம். பனி கூட்டலால்னா பணியாள், ஆணை கூட்டல் ஆளர் அப்படின்னா ஆணையாளர், குற்றம் கூட்டல் ஆளி குற்றவாளி, விண்ணப்பம் கூட்டல் தாரர் விண்ணப்பதாரர், வேலை கூட்டல்காரி வேலைக்காரி, சமையல் கூட்டல் காரர் சமையல்காரர், வண்டி கூட்டல்காரன் வண்டிக்காரன். அடுத்து பாருங்கள், உதவி கூட்டலாளர் உதவியாளர், காப்பு கூட்டலாளர் காப்பாளர், மேல் கூட்டலாளர் மேலாளர், கண்காணிப்பு கூட்டலாளர் கண்காணிப்பாளர், தயாரிப்பு கூட்டலாளர் தயாரிப்பாளர், நெசப்பு கூட்டல் ஆளி நெசவாளி, முதல் கூட்டல் ஆளி முதலாளி. இதெல்லாம் கேட்கலாம். முதல் கூட்டல் ஆளி சேர்த்து எழுதுக முதலாளி, முதலாளியே பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாலும் இப்படி கேட்கலாம். தொழில் கூட்டல் ஆளி தொழிலாளி, பயன் கூட்டல் ஆளி பயனாளி, கூட்டு கூட்டல் ஆளி கூட்டாளி, அடை கூட்டல் மானம் அடைமானம், கட்டு கூட்டல் மானம் கட்டுமானம், தேய் கூட்டல் மானம் தேய்மானம். இது வந்து அந்த பிறமொழி சொற்களில் அந்த ஒரு கொஸ்டின் வரும். ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம், அது ஒரு வடமொழி சொல், அது தமிழ் சொல் வந்து மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம் அப்படிங்கிறது மக்கள் வெள்ளம்.
ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க. அந்த டாபிக் பார்க்கும்போது நான் அதை கவர் பண்ணிடுவேன். அடுத்தடுத்த டாபிக் வரும்போது நம்ம அதை பார்த்துலாம். இப்போ நியூ புக்கில் இருக்கிற புணர்ச்சி விதிகளில் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. பழைய புக்கில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் புணர்ச்சி விதிகள் அதை பேஸ் பண்ணி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதில் இருக்கிறத முக்கியமாக இருக்கிறத நம்ம பார்த்துலாம். இப்போ 6th ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தலும் சேர்த்தலும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தமக்குரியர் அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர், அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும், நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை, வழக்கென்ப வழக்கு கூட்டல் என்ப, புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்பு, தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை. சேர்த்தெழுத பாருங்கள். பருப்பு கூட்டல் உணவு பருப்புணவு, கரும்பு கூட்டல் எங்கே கரும்பெங்கே, அவன் கூட்டல் அழுதான் அவன் அழுதான், அவள் கூட்டல் எங்கே அவள் எங்கே அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6th அடுத்த இயரில் கொடுத்துருப்பாங்க. மனம் கூட்டல் உண்டு மனம் உண்டு, சிலர் கூட்டல் அழுவார் சிலர் அழுவார், புகழ் கூட்டல் இழந்தேன் புகழ் இழந்தேன், தமிழ் கூட்டல் அழகு தமிழ் அழகு, மலர் கூட்டல் அடி மலர் அடி, தேன் கூட்டல் அருவி தேன் அருவி. அதுக்கப்புறம் 8th 9th 7th இருக்காது ஓல்டு புக்கில், 8th இருக்கும். இது 8th அப்புறம் 9th 10th 11th 12th எல்லாத்துலேயும் இருக்கும். அதில் பிரித்தெழுதுக்கு சேர்த்ததுக்கு மட்டும் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். வாழைப்பழம் வாழை கூட்டல் பழம், பொன் வளையல் அப்போ பொன் கூட்டல் வளையல், மலர் கூட்டல் மாலை மலர் மாலை, பனை கூட்டல் மரம் பனை மரம், பூ கூட்டல் பூத்தது பூ பூத்தது, பலா கூட்டல் சுளை பலாச்சுளை, படம் கூட்டல் காட்சி படக்காட்சி, பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. இப்போ மாங்கூட்டல் பழம் மாம்பழம், வடக்கு கூட்டல் திசை வட திசை, மனம் கூட்டல் கோலம் மணக்கோலம், அல் கூட்டல் திணை அக்ரிணை. இது நம்ம எக்ஸாம்பிள் அந்த பார்ட் 1 நம்ம பார்த்துப்போம். வாழை மரம், திருக்குறள் குரல் திருக்குறள், மரம் கூட்டல் வேர் மரவேர், பல் கூட்டல் பொடி பற்பொடி. இயல்பு புணர்ச்சி இது இயல்பு தோன்றல் திரிதல் கெடுதல், இதுவும் நம்ம அந்த இதிலே பார்த்துருப்போம். வாழை தோட்டம் அப்படிங்கிறது என்ன பிரச்சனை கேட்குறாங்க. இது சேர்த்து எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா இத்து அங்கே வரும். அப்போ இது ஒரு தோன்றல் விகார புணர்ச்சியில் வரும். அப்போ தோன்றல் விகார புணர்ச்சியில் வரும். எடுத்து பாருங்கள். நிலைமொழியும் வறுமொழியும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் புணர்வது டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இயல்பு புணர்ச்சி. மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. 3 வகைப்படும். தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம். அடுத்தது புணர்ச்சியில் உயிரீறு உடம்புடம்பை மெய்யீறு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் 8th புக்கிலே கொடுத்துருப்பாங்க. பலா கூட்டல் சுளை பலாச்சுளை, பனி கூட்டல் போர் பனிப்போர், திணை கூட்டல் துணை திணை துணை. அப்புறம் பாருங்கள். மணி கூட்டல் அடி மணி அடி, பூ கூட்டல் அழகு பூவழகு, சே கூட்டல் அடி சேயடி சேவடி அது வரும். இதெல்லாம் நம்ம பழைய புக்லேயும் நியூ புக்லேயும் இருக்குது பழசுலேயும் இருக்குது. கிளி கூட்டல் அழகு கிளி அழகு, தீ கூட்டல் எரிகிறது தீ எரிகிறது, பனை கூட்டல் ஓலை பனை ஓலை. அடுத்தது குண கூட்டல் அழகி குணவழகி, பலா கூட்டல் இலை பலாவிலை, திருக்கூட்டல் ஆரூர் திருவாரூர், பூ கூட்டல் அழகி பூவழகி, கோ கூட்டல் இல் கோவில், தே கூட்டல் ஆரம் தேவாரம், அவனே கூட்டல் அரசன் அவனே அரசன், பால் கூட்டல் ஆடை பால் ஆடை, மலர் கூட்டல் அடி மலரடி, கனல் கூட்டல் ஏரி கனல் ஏரி, கடல் கூட்டல் ஓரம் கடல் ஓரம், கண் கூட்டல் அழகு கண்ணழகு, கல் கூட்டல் அணை கல்லணை, கல் கூட்டல் ஆடி கண்ணாடி, பல் கூட்டல் அழகு பல்லழகு, விண் கூட்டல் அரசு விண்ணரசு. இங்கே விடுபட்ட இதெல்லாம் அது பேசிக்காக அது கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பாருங்கள். இது என்ன, அது பனி கூட்டல் துளி பனித்துளி, மா கூட்டல் இலை மாவிலை, பூ கூட்டல் அழகு பூ அழகு, மண் கூட்டல் அகல் மண்ணகல். அவ்வளோதான். இது மெய்முன் இது திரும்ப நம்ம பார்த்தாச்சு. பாடும் பாடல் இத்தொடரில் பாடல் அப்படிங்கிறது என்னது நிலைமொழியாக வறுமொழியான்னு கேட்குறாங்க. பாடுங்கிறது நிலைமொழி, பாடல்ங்கிறது வறுமொழி. பாடல்னா வறுமொழி அப்படிங்கிறது ஆன்சர். பலவாண்டு பல கூட்டல் வாண்டு அப்படின்னு வரும் பிரியும் போது. பனை ஓலை இரண்டிற்கும் இடையில் என்ன தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஐ வருது, இங்கே ஓ வருது. அப்போ ஐ வந்துச்சு அப்படின்னா உடம்புடைய மெய்யில் ஈ அப்படிங்கிறது தான் புணரும், எகர விட்டுரு புணரும். அடுத்து 9th இதில் கொடுத்துருப்பாங்க. வாழை கூட்டல் மரம் வாழை மரம், வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம், தமிழ் கூட்டல் பாடம் தமிழ் பாடம், கல் கூட்டல் சிலை கல்சிறை, மரம் கூட்டல் வேர் மரவேர், பத்து கூட்டல் ஆட்டம் பத்தாட்டம் பந்தாட்டம், பந்து கூட்டல் ஆட்டம் பந்தாட்டம், உயர்வு கூட்டல் அடைந்தார் உயர்வடைந்தார்,
குரங்கு கூட்டல் யாது குரங்கி யாது. காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி. ஆறு கூட்டல் பாலம் ஆற்றுப்பாலம். கிணறு கூட்டல் தவளை கிணற்று தவளை. அடுத்து பாருங்கள், நாகு கூட்டல் கடிது நாகு கடிது. எஃகு கூட்டல் சிறிது எஃகு சிறிது. வரகு கூட்டல் தீது வரகு தீது. குரங்கு கூட்டல் பெரிது குரங்கு பெரிது. தெல்கு கூட்டல் சிறிது தெல்கு சிறிது. தெல்கு கூட்டல் கால் தெல்கு கால். தெல்கு அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃகு கூட்டல் சிறுமை எஃகு சிறுமை. நாகு கூட்டல் தலை நாகு தலை. செம்பு கூட்டல் குடம் செப்பு குடம். செம்பு கூட்டல் குடம் செப்பு குடம். கரும்பு கூட்டல் நான் கரும்பு நான். கரும்பு கூட்டல் நான் கருப்பு நான் அப்படின்னு வருது. கரும்பு கூட்டல் வில் கருப்பு வில். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். வாழை கூட்டல் மரம் வாழை மரம். அது வாழை மரம்ங்கிறது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. இதில் எந்த இதுவும் தோன்றவும் இல்லை திரிவும் இல்லை கெடுதலும் இல்லை, அதனால் இயல்பு புணர்ச்சி. மரம் கூட்டல் வேர். இதில் என்ன விதம் கேட்குறாங்க, இம்மு வந்து கெட்டு போயிடும், அதனால் இது கெடுதல் விவகாரம். கன்று கூட்டலா கன்றா அப்படின்னு புணரும். இது இயல்பு புணர்ச்சியில் பொன் கூட்டல் வளையல் அப்படின்னு இயல்பாக அது புணருது. அது நடுவில் எந்த இது மாற்றங்களும் நிகழலை. தோன்றல் விகாரம்னா வாழைப்பழம் இப்போ வந்து தோன்றுது. வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் அப்படின்னு. கெடுதல் விகாரம்னா மரம் கூட்டல் வேர் மரவேர் அப்படின்னு அந்த இம் வந்து கெட்டு போயிடுச்சு. திருதல் விகாரம் அப்படின்னா கல் கூட்டல் கோட்டை. இது கல் கூட்டல் கோட்டை கற்கோட்டை அப்படின்னு மாறும். அப்போ இல்லை வந்து இறா திரியுது, அது திருதல் விகாரம். அவ்வளோதான். இது 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல். வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம். மரம் கூட்டல் வேர் மரவேர். பொன் கூட்டல் குடம் பொற்குடம். வடக்கு கூட்டல் திசை வட திசை. வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு. வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு. தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. வடக்கு கூட்டல் மலை வடமலை. தெற்கு கூட்டல் திசை தென் திசை. கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு இல்லை மேநாடு. ஏன்னா இரு வந்து அந்த திசை பெயர் புணர்ச்சியில் நம்ம சொல்லியிருப்போம். இரு வந்து இல்லாவும் தெரியலாம் நகர உற்றாவும் தெரியலாம். ஓகே, மேல்நாடு மேநாடு. இப்போ மேற்கு கூட்டல் நாடு மேநாடு இல்லை மேல்நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண்பு பெயர் புணர்ச்சியில் பாருங்கள், கருவிலினா கருமை கூட்டல் விழி. பெரியன் பெருமை கூட்டலன். பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. இதெல்லாம் பழைய ஜென்ரல் தமிழில் நியூவாக கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ புணர்ச்சி விதியிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான். பைங்கூழ் அப்படின்னா பசுமை கூட்டல் கூழ். சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை. சேதாம்பல் இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான். செம்மை கூட்டல் ஆம்பல். அந்த நியூ புக்கில் கவர் ஆகாத கீழே நான் செப்பரேட்டாக கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பழைய புக்கில் இந்தமாரி புணர்ச்சி விதிகளில் 10th அந்தமாரி புக்கெலாம் கவர் ஆகும். கருங்குயில் கருமை கூட்டல் குயில். அடுத்து பாருங்கள், மரம் கூட்டல் அடி மரவடி அப்படின்னு வருது. வட்டம் கூட்டல் கல் வட்டக்கல். நிலம் கூட்டல் கடந்தான் நிலங்கடந்தான். ஸோ இதில் பாருங்கள், அந்த புக் பேக்கில் பழைய இதில் அந்த புணர்ச்சி இதில் கொடுத்துருக்காங்க. வடக்கு என்னும் திசை பெயரோடு பிற திசைகள் வந்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு திசையோடு 100 திசையோ இல்லை ஒரு திசையோடு வேறு ஒரு சொற்களோ சேரும்போது இப்போ அந்த ஈரில் இருக்கிற அந்த கூ அது பெயரும், அதுக்கப்புறம் ககர ஊற்று அது நீங்கும். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நிலைமொழி ஈரும் மெய்யும் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இது வரும். அடுத்து பாருங்கள், மேற்கு கூட்டல் நாடு மேநாடு இல்லை மேல்நாடு அப்படின்னு சொல்லலாம். இது மேநாடுன்னு வராது, மேற்கு நாடுன்னு வராது. அடுத்தது கருமை கூட்டல் குழி கருங்குழி அப்படின்னு வரும். இதில் பாருங்கள், ஈறுபோதல் மை விதிப்படி, அதாவது ஈர்போதல் விதிப்படி மை கெட்டு போயிடும். அப்புறம் கரு கூட்டல் குழின்னு இருக்கும். கருங்குழி இங்கு வரும். இனமிகள் விதிப்படி இங்கு வரும், அதனால் கருங்குழின்னு வருது. இந்த 2 விதி அதில் பயன்படுத்தியிருக்காங்க. அடியகரம் ஐயாதல். பையங்கிறது இது பா அப்படிங்கிறது பையன்னு மாறுது. ஆதி நீரல் மூ அப்படிங்கிறது மூ அப்படின்னு வருது. இனமிகள் கரும்பலகை வந்து கருமை குட்டல் பலகை வந்து கரு குட்டல் பலகைன்னு இருக்கும். இம்மு வந்து அங்கே அதுக்கு இனமாக பாவுக்கு இனமாக இம்மு வந்து புணருது. தன்னுற்ற இரட்டல். இங்கே ஆல்ரெடி ஒரு இரு குட்டல் ஊ இருக்கும், இரு குட்டல் ஈ இருக்கும். அந்த இரு பக்கத்தில் இன்னொரு இரு போட்டோம் அப்படின்னா இது வந்து ரீன் இருக்குது. இப்போ என்னது வெறுமை குட்டல் இலை வெற்றிலை அப்படின்னு மாறும். தன்னுற்று இரட்டிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இது 11th புக்கு. 11th பாருங்கள், பொருள் கூட்டல் அனைத்தும் பொருள் அனைத்தும். ஜஸ்ட்டு பிரித்தல் சேர்த்ததும் அடுத்து பார்த்துக்கலாம். அந்த விதிகள்லாம் எல்லாம் நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்ட் 1ல் நம்ம கொடுத்துருந்தோம். எம் கூட்டல் உயிர் எம் உயிர்.
வழி கூட்டல் அறியார் வழி அறியார். தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது. நாவை கூட்டல் அசைத்த நாவை அசைத்த. நின்ற நின்ற கூட்டல் ஒன்றே நின்ற ஒன்றே. சே கூட்டல் அழகு சேயழகு சேவழகு. உடம்புடைமை இந்த ஏ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வு அது எகர உற்று வகர உற்று வரும். கருத்து கூட்டல் அதனுள் கருத்ததனுள். கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது. கதவு கூட்டல் அடைத்து கதவடைத்து. செலவு கூட்டல் அயர்ந்திசின் செலவயர்ந்திசின் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நெக்ஸ்ட் பாருங்கள். கோடு கூட்டல் உகிர் கோடுகிர் கோட்டுகிர் அப்படின்னு வருது. வயிறு கூட்டல் வலி வயிற்று வலி. பலா கூட்டல் பழம் கீழே கொடுத்துருக்காங்க பலாப்பழம். காணம் கூட்டல் பறவை காணப்பறவை. வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு இல்லை மேநாடுன்னு வரும். அடுத்தது நற்பயன் நன்மை கூட்டல் பயன். பழந்தமிழ் பழம். ஏன்னா பழைய புக்கில் ஏதாவது ஒரு கொஷின் தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்தமாரி புணர்ச்சி விதைகளில் இருக்கிறது அந்த மாதிரிலாம் தூக்கி வைக்கிறது பாசிபிள் இருக்குது. பழந்தமிழ் பழமை கூட்டல் தமிழ். சிறியன் சிறுமை கூட்டல் அன். தொன்மை கூட்டல் கவின் தொல்கவின். பசுமை கூட்டல் நிறம் பை நிறம். அடுத்தது 12th ஓல்டு புக்கு புணர்ச்சி விதிகள். சேயரியா சேரி கூட்டல் ஆயின் சேரி ஆயின். நீ கூட்டல் அதை நீ அதை. நாவை கூட்டல் அசைத்த நாவை அசைத்த. பல கூட்டல் என்று பலவென்று. நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. ஒன்றே கூட்டல் எண்ணின் ஒன்றே எண்ணின். அப்புறம் ஒன்றே வெண்ணின் வரும். ஒன்றே ஏ அப்படின்னு வருது. நிலைமொழி ஈட்டில் ஏ வருது. ஏ வந்துச்சுன்னா அப்புறம் இவ்வு வரும் ஈயும் வரும். அப்போ ஈ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றே எண்ணின். இவ்வு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றே வெண்ணின். உடம்புடைமை ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும். ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். நன்னூல் 122வது வரி. அடுத்தது கருத்தோடு இசைத்த கருத்தோடு இசைத்த. களிறு கூட்டல் யானை களிற்று யானை. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். செலவு கூட்டல் அழிந்தான் செலவழிந்தான். கோடு கூட்டல் அண்ண கோட்டண்ண. ஆறு கூட்டல் கரை ஆற்றுக்கரை. முரடு கூட்டல் காலை முரட்டு காலை. களிறு கூட்டல் மறுப்பு களிற்று மறுப்பு. அடுத்தது இளமை கூட்டல் பருவம் இளமை பருவம். வண்ண கூட்டல் பிறமொழி வண்ண பிறமொழி. பல கூட்டல் பல அது வந்து பல பல. சில கூட்டல் சில சில சிலன்னு வருது நார்மலாக. அப்புறம் வள்ளு அதாவது வள்ளினம் மிகுந்து புணரும்போது பல கூட்டல் பல பல பல. சில கூட்டல் சில 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 அப்படின்ட்டு வல்லுற்று மிகுந்தும் வருது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பல பல சில சில அது வேறு மாரியும். பற்கூட்டல் பல பற்பல. சிற்கூட்டல் சில சிற்சில. பல கூட்டல் கலை பலகலை. சில கூட்டல் வலை சிலவலை. பல கூட்டல் கலை பல்கலை. சில கூட்டல் வலை சில்வலை. அகரம் கெடாமல் போகிறது அது புணருது. அகரம் கெட்டும் புணருது. இந்த மாரியும் பிரிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்துங்க. திசை பேரில் வடக்கு கூட்டல் மேற்கு வடமேற்கு. தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு. மேற்கு கூட்டல் நாடு மேல் நாடு. அப்புறம் பூ பெயரில் வந்து பூ கூட்டல் செடி பூச்செடி பூஞ்செடி பூச்செடி. ஓகே. பண்பு பெயரில் வந்து முது கூட்டல் மரம் முதுமை கூட்டல் மரம். பெரியன் பெருமை கூட்டலன். சேவடி செம்மை கூட்டல் அடி. சேவடி அப்படின்னா செம்மை கூட்டல் அடி. செய்மை கூட்டல் அடின்னு போட்டுள்ளது. பைனினம் அப்படின்னா பசுமை கூட்டல் இனம். இதெல்லாம் கேட்ட கொஷின். பச்சூன் பசுமை கூட்டல் ஊன். வெஞ்சினம் வெம்மை கூட்டல் சினம். பெருங்களிறு பெருமை கூட்டல் களிறு. அவ்வளோதான். ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த புணர்ச்சி விதிகள் பேஸ் பண்ணி இருக்கிற பிரித்தெழுது சேர்த்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. பழைய புக்லேயும் பார்த்தாச்சு. நியூ புக்கில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்த்தலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொறுத்தவரையும் நமக்கு மொத்தம் 240 கொஷின், அதாவது 239 வரும். ஆல்மோஸ்ட் 240 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதில் வந்து 91 கொஷின் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதாவது தமிழ் தகுதி தேர்வை பேஸ் பண்ணியிருக்கோம். பிரித்தெழுதுக மட்டும் 91 கொஷின். அதுக்கப்புறம் அதே பிரித்தெழுதுக வந்து ஜென்ரல் தமிழ் பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 64 கொஷின் இருக்கும். இதுவும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுதல் பொறுத்தவரையிலையும் 84 கொஷின் இருக்குது. பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸில் சேர்த்தெழுதுகள் டாபிக் கிடையாது, பிரித்தெழுதுக மட்டும் தான் இருந்துச்சு. இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு 83 கொஷின் இருக்கும். ஒரே ஒரு கொஷின் மட்டும் பழைய சிலபஸ், அந்த பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அது 91, அது வந்து ஒரு 64, அப்புறம் இது ஒரு 84. ஆல்மோஸ்ட் ஒரு 240 கொஷின் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ இந்த 240 கொஷின் உள்ள பிடிஎஃப் இது தான். இந்த பிடிஎஃப் அந்த இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது டாபிக் வைஸாக இருக்கும். இதேமாரி தமிழ் சிலபஸ் ஃபுல்லாக அவைலபிளாக
உங்களுக்கு வந்துடும். அதேமாரி ஜிஎஸ்க்கு இருக்குது, மேக்ஸுக்கு இருக்குது. ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையிலையும் பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ்லேருந்து 2012 2024 வரலையும், அதுக்கப்புறம் தான் இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க. அதனால் அந்த கொஷின் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 2022 2024 அப் டு டேட் வரலையும் ஒரு 45 கொஷின் இருக்குது. இப்போ இதில் ஒரு 41 கொஷின், இதில் ஒரு 45 கொஷின் எல்லாமே ஜென்ரல் தமிழில் டாபிக் வைஸாக இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதேமாரி இப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலையும் 2019 2024 வரலையும் டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ண எல்லா கொஷின்ஸும் அதில் கவர் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் 2025 இப்போ இந்த இயரில் குரூப் ஃபோர் வரலையும் வர டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம செப்பரேட்டாக பிடிஎஃபில் நான் அப்டேட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் ஃபைல்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தமாரி தான் இருக்கும். இதெல்லாம் நோட்ஸ் வராது, இந்த கொஷின்ஸ் வித் ஆன்சர் இந்தமாரி மார்க் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் டிஎன்பிசி கொஷின் தான். அது டாபிக் வைஸாக நம்ம கொடுக்கும்போது இப்போ டாபிக் வைஸாக நம்ம இதை ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம இந்த டாபிக் வைஸாக புக்கில் ரெஃபர் பண்ணும்போது இந்தமாரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நம்ம படிக்க முடியும், நல்ல மார்க்கும் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த 240 கொஷினில் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி பிரித்தெழுதுகளை 91 கொஷின் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் ஜென்ரல் தமிழில் இருக்கிற பிரித்தெழுதுக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்தெழுதுக காமனாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ மாசு அரை அது பிரித்தெழுதுகன்னு கொஷின் கேட்குறாங்க. மாசு கூட்டல் அரை. இப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்ட் 1ல் புணர்ச்சி வகைகள் அப்புறம் அதில் என்னென்ன விதிகள்லாம் பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது ஒரு ஃபியூ கொஷின்ஸ் மட்டும் ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ அதை நீங்கள் பார்ட் 1 தெளிவாக பார்த்தீங்கன்னா மற்ற கொஷினுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ மாசு அரை அப்படின்னா மாசு கூட்டல் அரை. இது எப்படிங்க இந்த மாசு கூட்டல் அரை எப்படி மாசு அரைன்னு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசு அப்படிங்கிறது என்னது, நெடில் தொடர் குற்றிலுகரம் அப்படின்னு நம்ம தெரியும். மா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, குசுடு துப்புரு வருது. அப்போ நெடில் தொடர் குற்றிலுகரம். அப்போ குற்றிலுகர புணர்ச்சி நம்ம இங்கே பயன்படுத்தணும். இப்போ குற்றிலுகர புணர்ச்சியில் மெயினாக உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து நன்னூல் எழுதியிருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள், மாசு கூட்டல் அரைன்னு இருக்குது. அப்போ சு எப்படி இல்லைனா இச்சு கூட்டல் ஊ. அப்போ உயிர்வரின் அடுத்தது வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்து வருது. அப்போ உயிர்வரின் உக்குரல் இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடுச்சுன்னா அப்போ மார்ச் கூட்டல் அரை அப்படின்னு வரும். சரி, இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னா மார்ச் கூட்டல் அரை அப்படின்ட்டு இருக்கும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அதை பேஸ் பண்ணி இச்சு அப்படிங்கிறது அந்த உடல், உயிருங்கிறது ஆ, இது வந்து ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி இச்சு கூட்டலா சா அப்படின்னு மாறும். இப்போ மார்ச் கூட்டலார மாசர அப்படின்னு புணரும். அப்போ இப்படி தான் நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம படிக்கணும். புணர்ச்சி விதியை தெரிஞ்சால் தான் நம்ம முடியும். அப்போ இது வந்து மாசு அப்படிங்கிறது நிலைமொழியில் இருக்குது, அரை அப்படிங்கிறது வருமொழியில் இருக்குது, மாசு அப்படிங்கிறது குற்றிலுகர எழுத்தாக இருக்குது. அது என்ன குற்றிலுகரம்னா நெடில் தொடர் குற்றிலுகரம். அப்போ இங்கே குற்றிலுகர புணர்ச்சி பயன்படுத்துகிறாங்க. குற்றிலுகர புணர்ச்சி பயன்படுத்தும் போது அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னூல் விதி உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு விதியை பயன்படுத்துகிறோம். அப்போ வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கிற குசுடு துப்ரு அந்த உக்குரல் அப்படின்னு சொல்லப்படுற இச்சு கூட்டல் ஊ, அந்த உக்குரல் வந்து அந்த பக்கத்தில் இருக்க இச்சு விட்டுட்டு ஓடி போயிடும். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பேஸ் பண்ணி இச்சு கூட்டல் ஆ சா அப்படின்னு மாறும், மாசர அப்படின்னு புணரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரித்து கூட்டல் எழுதுக அப்படின்னு இருக்கு. இப்போ பிரித்து எழுதுக எப்படி நம்ம இது பண்ணலாம், இதுவும் பார்த்திங்கன்னா இது நிலைமொழி, இது வருமொழி. இப்போ இந்த பிரித்து கூட்டல் எழுதுக எப்படி பிரித்து எழுதுகலாம் மாறுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ பிரித்து கூட்டல் எழுதுக, பிரித்து அப்படிங்கிறது என்னது, இதுவும் ஒரு குற்றிலுகர சொல்லு தான். என்ன குற்றிலுகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குசுடு துப்ரு இங்கே வந்துச்சு லாஸ்ட் நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து ஈரெழுத்து வந்து குசுடு துப்ரு வருது. ஓகே, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இத்து அப்படின்னு இருக்கு. கசட தப்பற அப்படின்னாவே என்னது வன்தொடர் குற்றிலுகரம். இங்கே மேலே வந்து மாசு மா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதனால் நெடில் தொடர் குற்றிலுகரம் நம்ம சொன்னோம். இங்கே வந்து பிரித்து அப்படிங்கிறது இது வந்து என்னது வன்தொடர் குற்றிலுகரம். அப்போ இங்கே குற்றிலுகர புணர்ச்சி தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்தணும். அப்போ தூ எப்படி எழுதலாம், இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். அடுத்தது பாருங்கள், வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு இந்த இத்தை விட்டுட்டு ஓடிடுச்சு அப்படின்னா பிரித்து ரெண்டு இத்து வரும், பிரித்து கூட்டல் எழுதுக அப்படின்ட்டு இந்த சென்டரில். அப்போ இத்து கூட்டல் தே அப்படின்னு வரும். அப்போ பிரித்தெழுதுக, அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதிப்படி ஊ வந்து மறைஞ்சு போயிடும், பக்கத்தில் இத்து மட்டும் இருக்கும். ஆல்ரெடி ஒரு இத்து இருக்குது, 2 இத்து இருக்குது. இப்போ வருமொழியில் முதல் எழுத்து இருக்குது, இத்தும் ஏவும் சேர்ந்துச்சு அப்படின்னா தே அப்படின்னு மாறும்,
அப்போ பிரித்தெழுதுக சேர்த்து எழுதும் போது பிரித்தெழுதுக அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்போ இப்படி தான் நம்ம அந்த புணர்ச்சி விதியை நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அதை நம்ம தெரிஞ்சால் தான் இதில் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ ரெண்டாவது குற்றியலுகர புணர்ச்சி, அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். செம்பயிர் பண்பு பெயர் புணர்ச்சியில் இது வரும். செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு இருக்கு. இப்போ செம்மை கூட்டல் பயிரை வந்து சேர்த்து எழுதும்போது செம்பயிர்னு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். என்ன அது வருது, ஈறுபோதல் விதிப்படி என்ன பண்ணோம், இந்த மை விகுதி கெட்டு போயிடும். மை விகுதி கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இப்போ ரிமைனிங் இருக்குது செம் கூட்டல் பயிர், செம்பயிர் அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ பண்பு தொகையில் என்னென்ன விதிகள் இருக்குது, ஈறுபோதல், இடை உகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்த்திரிதல், இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதில் ஈறுபோதல் விதிப்படி செம்மை கூட்டல் பயிரில் மை விகுதி கெட்டு போய் செம் கூட்டல் பயிர் அது இயல்பாக, அதுக்கப்புறம் மை விகுதி கெட்டு போனதுக்கப்புறம் இயல்பாக செம் கூட்டல் பயிர் இயல்பாக புணர்ந்து செம்பயிர் அப்படின்னு மாறிச்சு. இப்படி நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். பட் அதுக்கு டைம் வேஸ்ட்டு. இவங்க கேட்க போகிறத பிரித்தெழுதுகளை 2 கொஷின், சேர்த்தெழுதுக 2 கொஷின், டேரெக்டாக அதை பிரிச்செழுதுங்க சேர்த்தெழுதுங்க அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இது புணர்ச்சி விதியோடு விளக்குங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதில் 100 கொஷின் கேட்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. பட் ஆனால் ஒரு சில கொஷின் டஃப்பாக கேட்கும்போது இந்த புணர்ச்சி விதிகள் நமக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக அதாவது ஆன்சர் தப்பு பண்ணாமல் கரெக்டாக நம்ம அதை போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட்டு மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, இது எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், மூச்சு அப்படிங்கிறது என்ன வார்த்தை, இதுவும் ஒரு குற்றியலுகர சொல். என்ன குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இங்கேயும் குற்றியலுகர புணர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ மூச்சு கூட்டல் அடக்கி, ஏன்னா வருமொழி முதல் எழுத்து ஆ எழுத்தாக இருக்குது. அப்போ ஒரு குற்றியலுகர புணர்ச்சி இங்கே நம்ம பயன்படுத்தலாம். இச்சு கூட்டல் மூச்சு, இந்த சு என்ன பண்ணுவோம், இச்சு கூட்டல் ஊ அப்படின்னு இருக்கும். அது பக்கத்தில் ப்ளஸ் அடக்கி அப்படின்னு இருக்கு. ஆ அந்த உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ உயிர் வரின் உக்குரல் மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். அந்த விதிப்படி மூச் மூ, அப்புறம் இங்கே ஒரு எச்சு, இங்கே ஒரு எச்சு இருக்குது, அப்புறம் ஆ இருக்குது. அப்போ இந்த சூ வந்து என்ன ஆகுது, சூவில் இருக்கிற அந்த உக்குரல் அடுத்தது வருமொழியில் ஆ இருக்கிறதுனால குற்றலுகர புணர்ச்சி விதிப்படி அது அந்த பக்கத்தில் இருக்கிற எச்சை விட்டுட்டு ஓடி போயிடுது. இப்போ என்ன இருக்குது, ரிமைனிங் என்ன இருக்குது, மூச் கூட்டல் அடக்கி அப்படின்னு இருக்கு. இப்போ இச்சியும் ஆவும் என்ன பண்ணுவோம், இது உயிர் மெய் எழுத்து, இது மெய் எழுத்து, இது உயிர் எழுத்து. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி இச்சு மேலே இந்த ஆ ஏறி இச்சு கூட்டலா சா அப்படின்னு மாறும். அப்போ மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி அப்படின்னு புணரும். இப்போ மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி எப்படி சேர்ந்துச்சு, மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கியாக எப்படி புணர்ந்துச்சு அப்படின்னா, இது வந்து மூச்சு அப்படிங்கிறது நிலைமொழி சொல்லு. அது வந்து ஒரு குற்றியலுகர, அது வன்தொடர் குற்றியலுகர ஒரு சொற்கள். இப்போ குற்றியலுகர புணர்ச்சி நம்ம அங்கே பயன்படுத்துகிறோம். அதில் வர விதி வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்ற விதியை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த ஊ பக்கத்தில் இருக்கிற அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடுறதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு, அந்த அடுத்த விதியை நம்ம பயன்படுத்தி மூச்சடக்கி அப்படின்னு புணர்ச்சி அப்படின்னு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த இதுலேயும் பாருங்கள், என்றென்றும் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. என்று கூட்டல் என்றும் அப்படின்னு வருது. இப்போ என்று கூட்டல் என்றும் இதுக்கு இதுதான் சரியா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதை வச்சு இது எப்படி வருது அப்படிங்கிறத விதியை வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ என்று அப்படிங்கிறது பாருங்கள், என்று அப்படிங்கிறது அதுவும் ஒரு குற்றியலுகர சொல் தான். அப்போ இது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரம். எங்கேனா நம்மன அப்படிங்கிறத மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள் நமக்கு தெரியும். அப்போ இன்னும் வருது, 2 சொல்லி இன்னு அப்படிங்கும்போது இது ஒரு மென்தொடர் மெய்யெழுத்து, மெல்லின மெய் அப்படின்றத நம்ம தெரியும். அதனால் லாஸ்ட்டாக குசுறுதுபுல் வருது. அதனால் மென்தொடர் குற்றியலுகர சொல்லு தான் இந்த என்று அப்படிங்கிறது. அப்போ மென்தொடர் வன்தொடர் எது வந்தாலும் அந்த குற்றியலுகர புணர்ச்சி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்த வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்று அப்படிங்கிறது என்னது, என்று ரு எப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஊ அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன வருது, என்றும் அப்படின்னு திரும்ப வருது. அப்போ இங்கே உயிர் எழுத்து வரதுனால அந்த உக்குரல் இந்த மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. அப்போ ஏ என் இர், அதுக்கப்புறம் ப்ளஸ் இங்கே இருக்குது. இப்போ விட்டுட்டு ஓனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இரு கூட்டல் ஏ, இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதியை பயன்படுத்தி அந்த உடல் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, உயிர் அப்படிங்கிறது ஏ, இது ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி இரு கூட்டல் ஏ ரே அப்படின்னு மாறும். இப்போ ரேன்னு மாறிச்சு அப்படின்னா ஏ என் ரே என்று இம், அப்புறம் என்று கூட்டல் என்றும் என்றென்றும் அப்படின்னு புணருது. அடுத்தது கை கூட்டல் கைப்பொருள் எப்படி புணருதுன்னு பார்ப்போம்.
ஸோ இதில் பாருங்கள், இந்த கொஷனில் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்புனா கை கூட்டல் பொருள். இந்த கை கூட்டல் பொருள் எப்படி கைப்பொருள்னு வந்துச்சு அப்படின்னா, அப்போ இது வந்து இயல்பீறு விதியீறு அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி இருக்குது. அதில் வந்து இயல்பாகவே ஒரு நிலைமொழியில் ஈரெழுத்து உயிரெழுத்தாக இருக்கும், அதான் இயல்பீறு. விதியீறு அப்படின்னா இயல்பாக இருக்காது, அது மவ்வீறு ஒற்றலைந்த அந்த விதிப்படியோ இல்லை வேறு ஏதோ ஒரு விதிப்படியோ இந்த நிலைமொழி ஈரெழுத்து அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் இருக்கிற எழுதில் வந்து அந்த விதியீறுபடி அங்கே உயிரெழுத்து இருக்கும். அப்படி இருந்து வருமொழியில் கசதப இருந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதேமாரி தான் கை கூட்டல் பொருள். கை அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஐ கை அப்படின்னு வரும். இப்போ இக்கு கூட்டல் ஐ கை அப்படின்னு இருக்கு. அப்புறம் அடுத்தது பாருங்கள், வருமொழியில் முதல் எழுத்து கசதப அந்த வரிசையில் வரணும். அப்படி வரும்போது அங்கே வல்லுற்று மிகும் அப்படிங்கிறது ஒரு விதியே இருக்குது. ஏன்னா அது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது, நன்னூல் விதி. அப்போ நிலைமொழி ஈரில் உயிரெழுத்து வருது இயல்பாகவே. அப்போ இயல்பினும் விதியினும் அந்த இதுபடி உயிர் முன் அந்த கசதப அடுத்த வருமொழியில் முதல் எழுத்து கசதப அந்த வரிசையில் வந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும், அந்த கசதப அந்த இது மிகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பே அப்படிங்க இது பொருளுக்கு போ அப்படிங்கிறது என்னது, போ அப்படிங்கிறது என்னது பா வரிசையில் வருது. இப்போ பா அதுக்குன்னா இப்போ இப்போ தான் அங்கே புணரும். இப்போ கைக்கூடல் பொருள் கைப்பொருள் அப்படின்னு வரும். அப்போ இயல்பினும் இப்போ இந்த கைப்பொருள் பிரிச்செழுதணும் அப்படின்னா கைக்கூட்டல் பொருள். இப்போ இதிலேருந்து இது சரி பண்ணணும், இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இயல்பினும் விதியினும் இயல்பீறு விதியீறு அந்த புணர்ச்சி பயன்படுத்துகிறோம். அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்ற விதிப்படி கைக்கூட்டல் பொருள் கைப்பொருள் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வானம் மலர்ந்தது அப்படின்ட்டுருக்கு. என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. வானம் ப்ளஸ் அளந்தது அப்படின்னு தான் வரும். இப்போ இதுலேருந்து எப்படி வானம் மலர்ந்தது எப்படி புணர்ந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பாருங்கள், லாஸ்ட் நிலைமொழியில் ஈற்றில் இருக்கிறது வந்து மெய்யெழுத்து, அதேமாரி வருமொழியில் முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ இங்கே வந்து மெய்யீற்று புணர்ச்சி அந்த வகை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ மெய்யீற்று புணர்ச்சியில் ஒரே ஒரு விதி தான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியப்படி இந்த இம்மு அப்படிங்கிறது தான் உடல், ஆ அப்படிங்கிறது தான் உயிர். இந்த உடல் மேலே இந்த உயிர் ஒன்றாம் சேர்ந்து இம்மு ப்ளஸ் ஆ மா அப்படின்னு வரும், மா அப்படின்னு வரும். அப்போ வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னா அது சேர்த்து எழுதும்போது இம்மு ஆவும் இம்மு கூட்டல் ஆ = ம அப்படின்னு வரும். அப்போ அது ரெண்டு எழுத்து எடுத்துகிட்டு மா மட்டும் போட்டோம் அப்படின்னா வானம் அளந்தது அப்படிங்கிறது புணரும் அப்படிங்கிறது இந்த இதுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நூலகம் என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது என்னன்னு கேட்குறாங்க. நூல் ப்ளஸ் அகம் தான் வரும். இப்போ நூல் ப்ளஸ் அகம், இப்போ இது எப்படி சேர்த்து எழுதும்போது நூலகம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பாருங்கள், நிலைமொழி ஈற்றெழுத்து இது மெய்யெழுத்து, வருமொழி முதல் எழுத்து ஆ அப்படின்ட்டுருக்கு. அப்போ இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. அப்போ இங்கேயும் வந்து மெய்யீற்று புணர்ச்சி. அப்போ ஃபஸ்ட்டு நிலைமொழி ஈற்றில் வந்து ஈராக இருக்கிறதுனால அங்கே மெய்யீற்று புணர்ச்சி அந்த விதியை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அதில் வந்து ஒரே ஒரு விதி தான், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதி பயன்படுத்தி இந்த இல்லு மேலே இந்த உயிர் ஏறி இல்லு ப்ளஸ் ஆ = லா அப்படின்னு வரும். அப்போ நூல் ப்ளஸ் அகம் நூலகம் அப்படின்னு புணருது அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தோரணம் ப்ளஸ் மேடை, தோரண கூட்டல் மேடை அப்படின்னு போட்டக்கூடாது, தோரணம் ப்ளஸ் ஓடைன்லாம் போட்டக்கூடாது, தோரணம் ப்ளஸ் மேடை அப்படின்னு தான் வரும். இதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பாருங்கள், நிலைமொழி வருமொழி அதை பார்க்குறோம். நிலைமொழி ஈற்றில் வந்து மகர மெய் இருக்குது, வருமொழியில் மே அப்படின்ட்டு இருக்கு. இப்போ மகர மெய் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து மகர ஈற்று புணர்ச்சி அந்த வகை வந்து நம்ம பயன்படுத்தலாம். மகர ஈற்று புணர்ச்சி அந்த இது பேஸ் பண்ணி அதில் வந்து ஒரு நன்னூல் விதி சொல்லுவாங்க, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. மகர ஈற்று புணர்ச்சி நம்ம இதெல்லாமே இந்த பார்ட் 1ல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, ஈறு, அப்போ அந்த மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அந்த விதிப்படி 3 விதமாக நிலைமொழி சொல்லின் இறுதியில், அதாவது இறுதி எழுத்து வந்து மகரமையாக இருக்கும்போது அந்த நிலைமொழி சொல்லி இறுதி எழுத்து இம்மு அப்படிங்கிறது தான் மகரமை, மகர ஒற்றெழுத்து இம்மு அப்படிங்கிறது. அப்போ அந்த நிலைமொழி ஈற்றில் மகரமை வரும்போது அந்த சொற்கள், அதாவது அந்த ரெண்டும் சேர்ந்து புணரும்போது 3 விதமாக மாற்றம் வருது. ஒன்று வந்து மகரமை கெட்டு புணரும், அதுக்கப்புறம் மகரமை கெட்டு அதுக்கு இனமான எழுத்து தோன்றி புணரும், 3வது மகரமை கெட்டு அதுக்கு
அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த வல்லினம் அது மிகுந்து புணரும் அப்படின்றது தான் அதுக்கு வரும். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம் அந்த புணர்ச்சி விதிகள் பார்க்கும்போது பார்ட் 1ல். இப்போ இந்த இதில் அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்ளை பண்ணுறாங்க, மகரமை கெட்டு புணரும் அப்படிங்கிறது. அப்போ தோரண மேடை, தோரணம் ப்ளஸ் மேடை அப்படிங்கிறது தோரண மேடை அப்படின்னு வரும். அப்போ மகரமை கெட்டு புணரும் அப்படின்னா தோரணம் ப்ளஸ் மேடை அப்படிங்கிறது மகரமை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா தோரணம் ப்ளஸ் மேடை தோரண மேடைன்னு வந்துடும். ஸோ அப்போ தோரண மேடையில் தான் மகரமை கெட்டு போயிடுச்சுன்னா தோரண மேடை, அவ்வளோதான். சேர்த்து எழுதும் போது தோரண மேடை அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்புறம் மகர ஈற்று புணர்ச்சி நம்ம வந்து இங்கே பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நலமெல்லாம். இப்போ நலமெல்லாம் இது வந்து ஈஸி தான். நலம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு எழுதலாம். இது எப்படி நலம் கூட்டல் எல்லாம் எப்படி நலமெல்லாம் அப்படின்னு புணர்ந்துச்சு அப்படின்னா இதில் வந்து மெய்யீற்று புணர்ச்சி அதே தான் நம்ம பார்த்தது தான். மெய்யீற்று புணர்ச்சி தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ மெய்யீற்று புணர்ச்சின்னு அப்படின்னு வந்துட்டாவே மைண்டில் என்ன வரணும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதி தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இம்மு நலம் அப்படிங்கிறதுல இம்மு லாஸ்ட்டாக வருது நிலைமொழி இறுதியில். அதுக்கப்புறம் ப்ளஸ் எல்லாம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எழுத்து ஏன்னு வருது. அப்போ இது வந்து உடல், இது வந்து உயிர். இந்த உடலும் உயிரும் ஒன்றா செய்கிறது தான் அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இம்மு ப்ளஸ் ஏ மே அப்படின்னு வரும். அப்போ நலம் கூட்டல் எல்லாம் இம்மும் ஏவும் ஒன்றா மாறினதுனால மே அப்படின்னு மாறுது, நலம் எல்லாம் அப்படின்னு புணருது. அப்போ இங்கே வந்து மெய்யீற்று புணர்ச்சி அந்த வகை பயன்படுத்தி அதில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற நன்னூல் விதியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அவ்வளோதான். இதேமாரி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷின்ஸ். இப்போ நம்ம அந்த பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே 2024 ரீசெண்டாக நடந்த கொஷின் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்புறம் 2023, 2022, இது 23, அப்புறம் 2022 அப்படி டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம பார்ப்போம். அப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்படியே அனலைஸ் பண்ண முடியும். நம்ம பார்க்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்கும். ரீசெண்ட் கொஷின் ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பழைய கொஷின்லாம் பின்னால் வரும். இப்போ 2024, 2023, 22 அப்படி. இப்போ நான் 10 கொஸ்டினுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதேமாரி 240 கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ஆனால் அது தேவையில்லை. உங்களுக்கு அந்த புணர்ச்சி விதியை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்போ இந்த புணர்ச்சி விதியை பார்த்ததுக்கப்புறம் அதை வச்சு எப்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். இதே போல் தான் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். பட் பேசிக்காக நமக்கு தெரியும். அதில் பிரித்து எழுதும்போது சேர்த்து எழுதும்போது இது வருமா வராதா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா சாரி அப்போ கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்ம டக்குன்னு அந்த புணர்ச்சி விதியை நம்ம எந்த டைப் வரும் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக போட முடியும். அதுக்காக அந்த புணர்ச்சி விதியை நம்ம கற்றுக்குறோம். பட் நம்ம நார்மலாக சிம்பிள் இதெல்லாம் இப்போ நலம் இல்லாமல் நலம் கூட்டல் எல்லாம் தான். அதில் போய்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் வர போகிறதில்ல. எது கன்ஃபியூஸ் வருதோ அதை நம்ம எழுதி வச்சுக்க போகிறோம். சப்போஸ் அதில் நமக்கு புதுசாக ஏதாவது வார்த்தை கொடுக்கும்போது அதில் அந்த புணர்ச்சி விதியை அப்ளை பண்ணி பார்த்து நம்ம கரெக்டாக அதை ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த புணர்ச்சி விதியை படித்தாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 91 81 நம்ம பார்த்துருவோம். ஸோ மாசரைனா மாசு கூட்டல் அரை. இந்த 10 கொஸ்டின் திரும்ப பார்த்துருவோம். மாசரை அப்படின்னா மாசு கூட்டல் அரை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிரித்து எழுதுக அப்படின்னா பிரித்து கூட்டல் எழுதுக. இப்போ பிரித்து எழுதுக அப்படிங்கிறது பிரித்து கூட்டல் எழுதுக அப்படிங்கிறது வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்பயிர் அப்படின்னா செம்மை கூட்டல் பயிர். மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி. என்றென்றும் அதை பிரிக்கும் போது என்று கூட்டல் என்றும். இதெல்லாம் அந்த ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதுலேயும் நம்ம க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தோம். அதுதான் இங்கே இருக்க போகுது. இப்போ புதுசாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. 240 கொஸ்டின் நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஸ்கூல் புக்கில். அதில் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாது கீழே நான் ஷோ பண்ணி நான் காமிச்சிருப்பேன். அப்போ நம்ம புதுசாக எதுவும் வார்த்தை நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. கைப்பொருள்னால் கை கூட்டல் பொருள். வானம் அளந்தது அப்படின்னா வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு வரும். நூலகம் அதை பிரிக்கும் போது நூல் ப்ளஸ் அகம் அப்படின்னு வரும். தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னது, தோரணம் கூட்டல் மேடை அப்படின்னு வந்துச்சு. இப்போ அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப் டாபிக் வைஸ் இருக்கிறது உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது டவுட் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம். பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து பாருங்கள் பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள் எல்லாமே பிரித்தெழுதுக தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுகளை 91 கொஸ்டினும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது ஜென்ரல் தமிழ் ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக காமனாக ஒரு 84 கொஸ்டின் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அருந்துணை அப்படின்னா என்னது, அருமை கூட்டல் துணை.
நிலத்தின் இடையே அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதும் போது நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு வந்துடும். பாடறிந்து, பாடு கூட்டல் அறிந்து. திரும்ப பாருங்கள், ரிப்பீட் ஆகுது. பூட்டுங்கதவுங்கள்லாம் இது வேறு கொஷின். இப்போ இது 49வது கொஷின். பூட்டுங்கதவுங்கள் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 54வது கொஷின். அப்போ இது வேறு எக்ஸாமில் கேட்டது, அது வேறு எக்ஸாமில் கேட்டது. இப்போ ஒரே கொஷினாக கட் பண்ணி போடல, திரும்ப திரும்ப கேட்குற கொஷின். அப்போ திரும்ப அது வரும்போது இதெல்லாம் திரும்ப கேட்குறாங்க. அப்போ இதுக்கப்புறமும் திரும்ப கேட்க பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக. ப்ரீவியஸ் கொஷின் எல்லா கொஷின் படிக்கணும், அது ரிப்பீட்டடாக வரதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், பிரித்தெழுதுக. வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். தான் என்று, தான் கூட்டல் என்று. நானிலம், நான்கு கூட்டல் நிலம். வானம் அளந்தது, ரிப்பீட் ஆகுது, வானம் கூட்டல் அளந்தது. கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால். தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. இரண்டல்ல, இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல. பெருங்கடல், பெருமை கூட்டல் கடல். நீர் உலையில், நீர் கூட்டல் உலையில் அப்படிங்கிறது வரும். இன்னோசை, இனிமை கூட்டல் ஓசை. விலங்காய், வில கூட்டல் காய் அப்படின்னு வரும். கலனல்லால், கலன் கூட்டல் அல்லால். இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது திரும்ப. இப்போ கலனல்லால் மேலே பார்த்தோம், இங்கே பாருங்கள், இதில் 24வது கொஷினு. இங்கே பாருங்கள், கலனல்லால் இருக்குது, இது 30வது கொஷின். அது வேறு எக்ஸாம், இது வேறு எக்ஸாம். திரும்ப திரும்ப ஒரே கொஷினாக 2-3 இடத்துல கட் பண்ணி போடல. 2-3 எக்ஸாம்ஸில் கேட்டதை அங்கங்கே நம்ம எடுத்து நம்ம அதில் போட்டிருப்போம். அப்போ கொஷின் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா வேறு வேறு எக்ஸாமில் அதே கொஷின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அது திரும்பவும் கேட்க கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. இப்போ கலனல்லால் அப்படின்னா கலன் கூட்டல் அல்லால். என் தமிழ் நான் 10th புக்கில் இருக்கும். எம் கூட்டல் தமிழ் ப்ளஸ் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு வரும். தான் ஒரு, தான் கூட்டல் ஒரு. பசியின்றி, பசியின்றியை பிரித்தோம்னா என்ன வரும்? பசி கூட்டல் இன்றி அப்படின்னு வருது. பெருங்கடல், இதெல்லாம் ஃபைனல் கீ ஆன்சரும் விட்டுருப்பாங்க. 1-2 கொஷின்ஸ்க்குலாம் விடாமல் இருந்தாங்க. ரீசெண்டாக இப்போ 2024 நடந்ததுக்கு மற்றது எல்லாத்துக்கும் ஃபைனல் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்க. அதையும் நம்ம செக் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம கொஷின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெருங்கடல் அப்படின்னா பெருமை கூட்டல் கடல். பொருளுடைமை அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு வரும். செய் நன்றி அப்படின்னா செய் கூட்டல் நன்றி. அடுத்தது பாருங்கள், சென்னர் கட்டு, செம்மை கூட்டல் நெல் ப்ளஸ் கட்டு அப்படின்னு வந்துடும். செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு அப்படின்னு வரும். கோட்டோவியம், கோடு கூட்டல் ஓவியம். அமுதென்று, அமுது கூட்டல் என்று. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. இதெல்லாம் 5-6 வாட்டி கேட்டது அருந்துணை அப்படிங்கிறது. என் தமிழ்லாம் திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்கள். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான், அது வேறு கொஷின், இது வேறு கொஷின். சீரிழமை, இதான் நான் சொல்லியிருந்தேன். நியூ புக்கில் அந்த சீர் கூட்டல் இளமை அப்படிங்கிறது ஆப்ஷனே இருக்காது. சீர்மை கூட்டல் இளமைன்னு தான் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இவங்க ஆன்சர் கீழே ஃபைனல் கீழே இதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎன்பிசியில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் ஃபைனல் கீழே என்ன சேலஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நியூ புக்கில் இந்த சீர் கூட்டல் இளமை அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்லை, சீர்மை கூட்டல் இளமை தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படி வச்சாங்கன்னா இது வைப்பாங்க, இல்லைனா சீர்மை கூட்டல் இளமை வைப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு டிஎன்பிசி படி சீர்கூட்டல் இளமை அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஏதாவது சேஞ்சஸ்னால் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கலாம். நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு வரும். செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர், ரிப்பீட் ஆகுது திரும்ப. புளியங்கன்று, புளி கூட்டல் அம் கூட்டல் கன்று, புளியங்கன்று. புளி கூட்டல் அம் கூட்டல் கன்று. பசியின்றி, பசி கூட்டல் இன்றி. செத்திரத்த, செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த, செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த. என் தமிழ்னா, எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் அப்படின்னு வரும். மாசற, மாசு கூட்டல் அற. மின்னணு, மின் கூட்டல் அணு. நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். தான் என்று, தான் கூட்டல் என்று. தான் என்று அப்படின்னா தான் கூட்டல் என்று. தம் உயிர், தம் கூட்டல் உயிர், தம் உயிர். படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. பாடான் திணை, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடான் திணை. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா. செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். இப்போ நம்ம டைரெக்டாக இந்தமாரி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது நம்ம ப்ரீவியஸாக நம்ம புணர்ச்சி விதிகள்லாம் படித்ததுனால இப்போ நம்ம இப்படி தான் வரும் அப்படிங்கிறது ஜென்ரலாக பார்த்தாவே தெரியும். படிக்காமல் டேரெக்டாக இப்படி கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லா இருக்காது. அதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை பார்க்கணும். பொய் அகற்றும்,
பொய் கூட்டல் அகற்றும். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல. துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் அப்படிங்கிற ஆன்சர் வரும். எல்லாமே பிரித்தல்து தான். சேர்த்தல்து ஒரே ஒன்று மட்டும் இங்கே மாறி வந்திருக்கு. நிலவு கூட்டல் என்று நிலவென்று. அடுத்து பாருங்கள், வெண்குடை பிரித்து எழுதும் போது வெண்மை கூட்டல் குடை. என் தமிழ்லாம் தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான். அருந்துணை இதுவும் தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. அருமை கூட்டல் துணை. ஏன்னா அது 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி நான் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷனில் அந்த ஸ்கூல் புக்கு பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு அதிலே நான் சொல்லியிருப்பேன். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. இப்போ இந்தமாரி வார்த்தை வரும்போது இது ரெண்டும் ஃபஸ்ட்டு புணர வைக்கணும். அதாவது புணர்ச்சி விதியை பயன்படுத்தி இது நிலைமொழி இது வருமொழி. இப்போ குற்றியலுகரம் பேஸ் பண்ணி டூ வருது. அப்போ இட்டு கூட்டல் ஊ. அப்போ வருமொழி வந்து உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ உயிர் வரின்னு உக்குரல் மெய்விட்டோடும் இந்த குற்றியலுகர புணர்ச்சி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், இப்போ ஊ ஓடி போயிடும். அப்போ கண்டெடு இட்டு ப்ளஸ் ஏ டே அப்படின்னு வரும். கண்டெடு டே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் டூ வருது. குற்றியலுகர புணர்ச்சி யூஸ் பண்ணுறோம். இது வந்து இங்கே மென்தொடர் வரும், இங்கே வன்தொடர் குற்றியலுகரம் அதை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ. இந்த ஊ வந்து அதுக்கு வருமொழி வந்து ஊவாக இருக்கிறதுனால அது விட்டுட்டு ஓடி போயிடும். இட்டை விட்டுட்டு ஓடி போயிடும். இப்போ இட்டு கூட்டல் ஊ டூ அப்படின்னு மாறும். அப்போ இங்கே டூ அப்படின்னு வந்துருச்சு. அப்போ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இப்படி 3 வார்த்தை இருக்கும்போது எதாவது 2 இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதை நிலைமொழியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வருமொழியாக வச்சு அப்படி கனெக்ட் பண்ணும். 3 இதுவும் ஒரே டைமில் பண்ண முடியாது. கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வண்டாய் எழுத்து வண்டாய் கூட்டல் எழுத்து. செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம். வெங்கரி வெம்மை கூட்டல் கரி. சீரிழமை சீர்கூட்டல் இளமை. திரும்ப செகண்ட் டைம் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. இதுலேயும் சீர்மை கூட்டல் இளமை ஆப்ஷனில் இருக்குது. பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து ஃபைனல் கீழேயும் இதான் சீர்கூட்டல் இளமை தான் வச்சுருக்காங்க. அருந்துணை அருமை கூட்டல் துணை. காட்சி அழகு பின்வருவற்றுள் தொடர்புபடுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. காட்சி சி சி எப்படி வந்துச்சு, இச்சி கூட்டல் இ. அதுதான் வந்து என்னது சி அப்படின்னு மாறுது. அப்போ இங்கே என்ன ஈறு அப்படின்னு கேட்குறாங்க. இகர ஈறு. ஐகார ஈறு கிடையாது, ஈகார ஈறு கிடையாது, ஆகார ஈரெலாம் கிடையாது. அப்போ இச்சி இந்த காட்சி அழகில் வந்து காட்சி கூட்டல் அழகு அப்படிங்கிறது பின்வற்றுள் தொடர்புபடுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. இகர ஈறு தான் அங்கே நிலைமொழியில் வருது. அப்போ அது ஆப்ஷன் டி. இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம். ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா. ஆற்றுணானான்னு அது ஆறு கூட்டல் உணா அப்படின்னு வரும். நமன் இல்லை அப்படின்னா நமன் கூட்டல் இல்லை. ஏற்பாடு அப்படின்னா எல் கூட்டல் பாடு. ஏற்பாடுனா ஏர் கூட்டல் பாடு அப்படின்னு போட்டக்கூடாது, அதுவும் இருக்குது. ஆனால் எல் கூட்டல் பாடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரை. வண்ணம் கூட்டல் கீரைன்னு வந்துடக்கூடாது. பல உயிர் அப்படின்னா பல கூட்டல் உயிர். அவ்வுருவம் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம். அருமை கூட்டல் உருவம் வேறு மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது. இப்போ அவ்வுருவம் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம். கண்டறி கண்டு கூட்டல் அரி. இதெல்லாம் 2022 அந்த பேஸ் பண்ணி உள்ள எக்ஸாம். கண்ணுரங்கு ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே 2024 பார்த்தாச்சு. அப்புறம் 2023 அப்புறம் 2022 இது 22 இப்படி வரும். கண்ணுரங்கு மொத்தம் 45 கொஸ்டினில் இருக்கிற இது நம்ம பார்த்துட்ருக்கோம். 45 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கிற பிரித்தெழுதுக கொஸ்டின்ஸ் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஓகே. கண்ணுரங்கு அப்படின்னா கண் கூட்டல் உரங்கு அப்படின்னு வரும். கண்ணு கூட்டல் உரங்குன்னு வரக்கூடாது. கண் கூட்டல் உரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு கண்ணு கூட்டல் உரங்குன்னு வந்துடக்கூடாது. அப்போ எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு ஷார்ட்டாக ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் திரும்ப நம்ம படிக்கும்போது மைண்டில் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பேசிக்காக இருக்கும், அதெல்லாம் நம்ம தேவை. எது மறக்குது இல்லை எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அந்த 3 இது இருக்குது. என் தமிழ்லாம் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் ப்ளஸ்னா அப்படின்னு வரும். கண்டெடுக்கப்பட்டலாம் கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன அப்படின்ட்டு இருக்குது. அப்படி அந்தமாதிரி 3 வார்த்தை இருக்கிறதெல்லாம் தேடி பிடிச்சி எங்கெல்லாம் புது புக்கு பழைய புக்கெலாம் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்தமாரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க 1-2. சப்போஸ் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா நார்மலாக கேட்டால் ஸ்கூல் புக்கில் 6 to 8 கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் வந்துடும். ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்தமாரி வெளியில் ஏதாவது சிக்கலில் விடுவாங்க, அது பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கு தான் நம்ம புணர்ச்சி விதியோடு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். என்றென்றம்னா என்று கூட்டல் என்றும். வேதியுரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். இன்மொழி இனிமை கூட்டல் மொழி. பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்து அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இந்தமாரி தான் எழுதி வச்சுக்கணும். அன்மொழி தொகை பிரித்து எழுதணும்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை.
நன்செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய், இது பேசிக்கு. அருந்துணை அப்படின்னா திரும்ப வருது பாருங்கள், அருமை கூட்டல் துணை. தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து. அடுத்தது பொருந்தா சொல். ஒரு கொஷின் இதில் பொருந்தாத அங்கே வந்திருக்கு. ஓகே, இது பொருந்தா சொல். அந்த கொஷின் நம்ம பார்த்துருவோம். வெச்சி, வச்சி, இது வஞ்சி, காஞ்சி, நொச்சி இதெல்லாம் வரும். குறிஞ்சிங்கிறது திணை, இது வரும். ஸோ அப்போ இதில் வந்து வெச்சி, நொச்சி, வஞ்சி இதெல்லாம் புறத்திணைகளில் வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பழம் இதெல்லாம் அகத்திணை பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்போ இது பொருந்தாத வந்து அகத்திணை, புறத்திணை அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மூணுமே என்னது புறத்திணைகள் பேஸ் பண்ணியிருக்கு, இது அகத்திணைகள் பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதனால் பொருந்தலை. அது அந்த பொருந்தா சொல்ல வந்து பார்த்துருவோம். ஓகே, அவ்வளோதான். 91 கொஷின் இதில் பார்த்தாச்சு. இப்போ ஜென்ரல் தமிழில் இருக்கிற பிரித்தெழுதுக பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பிரித்தெழுதுக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 91 கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ 64 கொஷின் வந்து பழைய ஜென்ரல் தமிழ், அதாவது 2024 வரலையும் நடந்த ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ரீவியஸ் கொஷின். இப்போ சிலபஸ் தான் மாற்றியாச்சு. அப்படிங்கும்போது இது பகுதி ஆ இ. அப்போ பகுதி ஆவில் பிரித்தெழுதுக அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அதில் ஒரு 64 கொஷின் கவர் ஆகுது. இதுலேருந்து 2012 2024 வரலையும், அப் டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வரலையும். ஸோ அதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிலிம்ஸ் இந்த 2024 டெஸ்டினிங் ஆர்டர் 2012 வரலையும் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இது பார்த்துக்கலாம். ஊன் பொதி அவிழா, ஊன் கூட்டல் பொதி ப்ளஸ் அவிழா. அம்சிலோதி, அம் கூட்டல் சில ப்ளஸ் ஓதி அப்படின்னு வரும். இது தெம்மாங்கு அப்படின்னா தேன் கூட்டல் பாங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் வந்து தென் கூட்டல் பாங்கு அப்படின்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி அண்ட் ஏ. இன்னும் ஃபைனல் கீ வரல, வந்தோடனே நம்ம செக் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். அடுத்தது நீள் உழைப்பு. இது பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் கேட்குறாங்க, இதுலையும் கேட்குறாங்க. நீள் உழைப்புனா நீள் கூட்டல் உழைப்பு. புத்துயிர் ஊட்டி, புதுமை கூட்டல் உயிர் ப்ளஸ் ஊட்டி. இதுமாரி 3 வார்த்தைகள் பிரித்து எழுதுறதெல்லாம் வருதுன்னா அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி நல்லா தெளிவாக படிச்சோம். அங்கை, அங்கை அப்படின்னா அகம் கூட்டல் கை, அங்கை. தண்டலிற் பதம், இது பழைய புக்கில் இருக்குது 10th. தன்மை கூட்டல் தளிர் ப்ளஸ் பதம். களம்பகம், களம் கூட்டல் பகம். இதெல்லாம் குரூப் 4 கொஷின். அடுத்து பாருங்கள், பாசிலை, பசுமை கூட்டல் இலை, பாசிலை. பைங்கூழ், பசுமை கூட்டல் கூழ், பைங்கூழ். பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். பைநினம், பசுமை கூட்டல் நினம், பைநினம். பாசிலை, பசுமை கூட்டல் இலை, பாசிலை. அன்பகத்து இல்லா, அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அருந்துணை, அருந்துணைங்கிறது அருமை கூட்டல் துணை. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கிறதும் வரும், இங்கே இருக்கிறதும் வரும். அதாவது அதுவும் அங்கே இருக்கிற கொஸ்டின் இங்கேயும் கேட்குறாங்க, இங்கே இருக்கிற கொஸ்டின் அங்கேயும் கேட்குறாங்க. பாசிலை, பசுமை கூட்டல் இலை. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. அடுத்து பாருங்கள், தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பைங்கூழுங்கிறது பசுமை கூட்டல் கூழ் தான், கரெக்டு தான். சிற்றோடைனா சிறுமை கூட்டல் ஓடை. மரவடினா மரம் கூட்டல் அடி, மரவடி, கரெக்டு தான். சேதாம்பல் அப்படின்னா செம்மை கூட்டல் ஆம்பல்னு வரும். இப்போ சேது கூட்டல் ஆம்பல்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஸோ அப்போ இதுக்கு வந்து செம்மை கூட்டல் ஆம்பல் அப்படின்னு வரும், அது தப்பாக இது பண்ணியிருக்காங்க, அதனால் அது தவறு. அதுமாரி தமக்குரியர் அப்படின்னா தமக்கு கூட்டல் உரியர் அப்படின்னு பிரிச்செழுதலாம். வீடுதோர் இறந்தும் அப்படின்னா வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அப்படின்னு வரும். இதெல்லாம் பழைய கொஷினு, ஸ்டார்டிங்கில் இருக்கிறத புது அந்த விடை திரைவிலை அந்த இது வரலையும் நம்ம பார்த்தாச்சு. ஸ்டார்டிங்கில் இது இங்கே பாருங்கள், இப்போ இது வரலையும் புது கொஷின், புது புக்கு பேஸ் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் இதுக்கப்புறம் பழைய புக்கு பேஸ் பண்ணியிருக்கோம். இது ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, மேபி பழைய கொஷினில் இருக்கிறத அப்படியே தூக்கி வைக்கலாம். அதனால் இந்த கொஷின் மட்டும் பார்த்துக்கலாம். குறுகினன் அப்படின்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன், குறுகினன். சிற்றோடை, சிறுமை கூட்டல் ஓடை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கர்ணத்தேர், கர்ணத்து கூட்டல் ஏர், கர்ணத்தேர் அப்படின்னு வரும். நுனித்து, இது தேவையில்லை, இது வந்து பகுபதம் பகாபதம் அதை பேஸ் பண்ணியிருக்கு, தேவையில்லை. நாமின், நாமின் அப்படின்னா பொருந்தாததை சொல்லியிருக்காங்க. தாமின்னா தன்னின், நீயின்னா உன்னின், யாயின்னா எண்ணின், நாமின்னா எங்களின்னு வருது, அது தப்பு. அப்போ நாமின்னா நம்மின்னு வரும், அது எங்களின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அந்தமான் அப்படின்னா அந்த கூட்டல்மான் என பிரித்து எந்த பிள்ளை தருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தமான் அப்படின்னா அந்தமான் தீவு, அந்த
கூட்டல் மான் அப்படி பிரிக்கும்போது அந்த மானை குறிக்குது, ஒரு விலங்கு குறிக்குது, அதனால் அது விலங்கு குறிக்குது அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சரியானவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 4 சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யான் கூட்டலுக்கு எனக்கு, அப்புறம் யான் கூட்டல் ஆள் என்னால் அப்படிங்கிறத சரி, மற்ற 2 தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துங்க, பழைய கொஸ்டினில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மேபி இதெல்லாம் ரிப்பீட் ஆக பாசிபிள். வெவ்வேறு பாணி அப்படின்னா வெம்மை கூட்டல் இருப்பு கூட்டல் ஆணி அப்படின்னு வருது. நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர். இதெல்லாம் நான் பழைய அந்த ஓல்டு ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோ போட்டிருப்பேன். அதில் இதை டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது என்னமோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பிரித்தெழுதுக அப்படிங்கிறது வாய் நீர் அப்படின்னா வாயின் கூட்டல் நீர். நாற்கரணம் அது வந்து 4 கூட்டல் கரணம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை கொடுத்துருக்காங்க. வெண்மதி அப்படின்னா வெண்மை கூட்டல் மதி அப்படின்னு வரும், வெண் கூட்டல் மதின்னு கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் கரெக்டு. இப்போ வெந்து வருந்து வெந்து கூட்டல் உவர்ந்து, கருமுகில்னா கருமை கூட்டல் முகில், காடிதனை அப்படின்னா காடு கூட்டல் இதனை அப்படின்னு வரும். இப்போ பொருட்டன்று அப்படின்னா பொருட்டு கூட்டல் அன்று அப்படிங்கிறது கரெக்டாக வரும். தவறாக பிரிக்கப்பட்டதை சொல்லு அப்படி கேட்குறாங்க. வேரூன்றிய வேர் கூட்டல் ஊன்றியம் தான் வரும், வேறு கூட்டல் ஊன்றியம் வராது, அதனால் தப்பு. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்குது. இலக்கு கூட்டல் இயம் இலக்கியம், செம்மை கூட்டல் மொழி செம்மொழி, தமிழ் கூட்டல் மொழி தமிழ்மொழி. பிரித்தெழுதுக கரியன் அப்படின்னா கருமை கூட்டல் அன் அப்படிங்கிறது வரும். பரித்தியாகம் அப்படின்னா பரி கூட்டல் தியாகம். அடுத்து பாருங்கள், நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய். தென்றிசை அப்படின்னா தெற்கு கூட்டல் திசை தென்றிசை. நாற்கரணம் 4 கூட்டல் கரணம் நாற்கரணம். நீநிலம் அப்படின்னா நீள் கூட்டல் நிலம். தீந்தமிழ் அப்படின்னா தீம் கூட்டல் தமிழ். ஏதாவது பழைய கொஸ்டின் இருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று தூக்கி வைப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம பழைய கொஸ்டினை பார்த்துட்டோம் அப்படின்னா, பழைய புக்கை படிக்கலனாலும் பழைய கொஸ்டினை மெயினாக பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரைந்து அப்படின்னா அரைந்து கூட்டல் அரைந்து. சரியான பிரித்தெழுதுதலை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஐந்தாய் அதெல்லாம் கரெக்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்படின்னா 5 ஐந்தாய் அப்படின்னா அது பேரே நம்ம இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே வந்துடும். 5 கூட்டல் ஆய் 5 ஐந்தாய் அப்படிங்கிறதான் கரெக்ட். எந்தாய் அப்படின்னா எம் கூட்டல் தாய் தான் எந்தாய் அப்படின்னு வருது. வெஞ்சுடர் அப்படின்னா வெம்மை கூட்டல் சுடர் அப்படின்னு வரும். இன்னரும் பொழில் அப்படின்னு இருக்கு. இனிமை கூட்டல் அருமை கூட்டல் பொழில் அப்படின்னு வருது. காட்சி அப்படின்னா கான் கூட்டல் சி காட்சி. நெடுநாவாய் அப்படின்னு இருக்கிறதுனா நெடுமை கூட்டல் நாவாய். புக்கேன் அப்படின்னா புக்கு கூட்டல் ஏன் புக்கேன். பச்சூன் அப்படின்னா பசுமை கூட்டல் ஊன் பச்சூன். பெருமை கூட்டலன் பெரியன். சில கூட்டல் நாள் சின்னாள் அப்படின்னு வரும். நன்னூல் நன்மை கூட்டல் நூல் நன்னூல். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை. காட்டுக்கோழி காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி. முன்னரன் முன் கூட்டல் அரண் முன்னரன். நிறத்தரக்கியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். கரு நிறத்தரக்கியர் அப்படின்னு வரும். இப்போ கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர். வீடினதன்றன் அப்படின்ற வரும். வீடினதன்றன் அப்படின்ட்டு. வீடினது அன்று கூட்டல் அரண் அப்படிங்கிறத பிரிச்சுக்கலாம். மை தடங்கன் அப்படின்றது. மை கூட்டல் தட கூட்டல் கண் மை தடங்கன். நடுவிகந்தாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் நடுவிகந்தாம் அப்படின்ட்டு வருது. அடுத்து பாருங்கள், கடிந்தொரார் கடிந்து கூட்டல் ஒரார் அப்படின்னு வருது. அடுத்து பாருங்கள், செழுங்கனி தீஞ்சுவை. செழுமை கூட்டல் கனி கூட்டல் தீம் கூட்டல் சுவை 4 வாட்டி பிரியுது. தாதூகி அப்படின்னா தாது கூட்டல் ஊதி தாதூதி. தாதூதி அப்படின்னா தாது கூட்டல் ஊதி. அவ்வளோதான். இப்போ பிரித்தெழுதுக ஜென்ரல் தமிழ் பழைய சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 64 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் பார்த்தாச்சு, பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ணி பிரித்தெழுதுக பார்த்தாச்சு. இப்போ சேர்த்தெழுதுக பார்த்துட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சிச்சு. சேர்த்தெழுதுக இப்போ சேர்த்தெழுதுக பொறுத்தவரையிலையும் 84 கொஷின் இருக்குது. இப்போ சேர்த்தெழுதுக பழைய ஜென்ரல் தமிழ் சிலபஸில் கிடையாது. பிரித்தெழுதுக மட்டும்தான் அதில் டாபிக் கொடுத்துருப்பாங்க. பகுதி ஏ அதை இது பகுதி ஆ, அதுக்கப்புறம் இலக்கியம் வந்து பகுதி ஆ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நெட்லா. அப்புறம் பகுதி இ அப்படிங்கிறது தமிழ் அறிஞர்களும் தொண்டும் பேஸ் பண்ணியிருக்கோம். 100 மார்க் மொத்தம். பட் ஆனால் சேர்த்தெழுதுக டாபிக் கிடையாது. அதில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் அந்த பழைய ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அதையும் தூக்கி இதில் நம்ம போட்டிருக்கோம்.
இப்போ 83 கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கொஸ்டின் தான் பழைய ஜெனரல் தமிழ் பேஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 84 கொஸ்டின் இதில் பார்க்க போகிறோம். இதை பார்த்தோம் அப்படின்னா 240 கொஸ்டின் ஓவர். அடிக்கும் மலை அது சேர்த்து எழுத சொல்கிறாங்க. ஏன்னா அது அடிக்கும் மலை இம்முகுடலா மா அப்படின்னு வருது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அது பேஸ் பண்ணி. அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுதுக தம் குட்டல் உயிர் தம் உயிர். அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் புது புக்கில் இருக்கிறது தான் மெயினாக எல்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கும். நாட்டுப்புறம் குட்டல் பாடல் நாட்டுப்புற பாடல் இது இணைத்து புதிய சொற்கள் உருவாக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது தான் சேர்த்தலுக்கு தான் அது சேர்க்கும்போது நாட்டுப்புற பாடலாம் வருது. மரம் குட்டல் வேர் மரவேர் அப்படின்னு வருது. வாசல் கூட்டல் அலங்காரம் இல்லு கூட்டல் லான்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதை இயல்படி வாசல் அலங்காரம். எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி. அப்போ இங்கே வந்து என்னது அது குற்றிலுக்கிற புணர்ச்சி யூஸ் பண்ணி உயிர் வரையின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அப்போ இத்து கூட்டல் ஊ இந்த ஊ இத்தை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னா இத்து அதுக்கப்புறம் ஆ இருக்குது. வருமொழியில் முதல் எழுத்து ஆ இருக்குது. இத்து கூட்டலா தா அப்படின்னு வரும். அப்போ எழுத்து கூட்டலானி எழுத்தாணி அப்படின்னு வரும். அப்போ இந்த விதியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எழுத்து கூட்டலானி எழுத்தாணி. அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்தது அனைத்தும். காடு கூட்டல் ஆறு காட்டாறு காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அந்த ஒற்று இரட்டும் அந்த மாரி இதெல்லாம் பயன்படுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள் நூல் கூட்டல் அகம் நூலகம். பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும் பால் கூட்டல் ஊரும் பால் ஊரும். அடுத்து பாருங்கள் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி இல்லாமல்னா அதாவது வாழை கூட்டல் மரம் வாழை மரம். இங்கே எதுவுமே அதாவது அது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி இல்லாததான் அங்கே சொல்லியிருக்காங்க. வில் கூட்டல் கொடி விற்கொடி இல்லை வந்து இருறா திரிஞ்சிருக்கும். அது இது விகார புணர்ச்சி திரிதல் விகாரம். மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி இம் வந்து அழிஞ்சு போயிருக்கும். இது கெடுதல் விகாரம். தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் அப்படின்னு வருது. இத்து வந்து இங்கே புணர்ந்துருக்கும். இப்போ இது தோன்றல் விகாரம். அப்போ மூணுமே விகார புணர்ச்சி பேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வாழை கூட்டல் மரம் வாழை மரம் அங்கே தோன்றவும் செஞ்சுருக்காது தெரிஞ்சிருக்காது கெட்டிருக்காது. அப்படிங்கும்போது விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாழை மரம். இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. இம்மு கூட்டல் ஈ மீ அப்படின்னு வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதி. வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதி. எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க. இரு கூட்டல் ஓ ரோ அப்படின்னு மாறும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த விதி. ஆத்தி கூட்டல் சூடி ஆத்திச்சூடி. அப்போ இது வந்து அந்த வல்லினம் மிகும் அதை பேஸ் பண்ணி அந்த சொல்லியிருப்பாங்க. கசதப மிகும் அந்த விதி பயன்படுத்தி. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். இது தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் இதில் கரெக்டு. ஸோ இப்போ வாசல் அலங்காரம் ஆப்ஷன் பி தான் இதில் கரெக்டு. ஆப்ஷன் டி கொடுத்துருப்பாங்க அது தப்பு. ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இதில் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் இது கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு. கண் கூட்டல் அழகு கண் அழகு. அடுத்து பாருங்கள் கண் கூட்டல் உண்டு கண் உண்டு. அடுத்து கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும். குற்றிலுக்கிற புணர்ச்சி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோட அதை பேஸ் பண்ணி ஊ ஓடி போயிடும். இரு கூட்டல் ஊ ரூ அப்படின்னு மாறும் என்று உரைக்கும். அவ்வளோதான். சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். இது சிறப்புடையார். அப்போ இதுவும் அந்த குற்றிலுக்கிறம் பேஸ் பண்ணி தான் வரும். ஊ ஓடிடுச்சுன்னா இப்போ மட்டும் அங்கே இருக்கும். இப்போ கூட்டல் ஊ பூ அப்படின்னு மாறும். சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். அடுத்து பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண் கூட்டல் அழகு பண் அழகு. அடுத்தது செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி. இல்லு கூட்டல் இல்லி கால் இறங்கி. சேர்த்து கூட்டல் இது சேர்த்து எழுதுக. ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம். இன்பு கூட்டல் உருகு இன்புருகு. பனி கூட்டல் காற்று பனிக்காற்று. இயல்பினும் விதியினும் அந்த விதி பேஸ் பண்ணி அந்த வல்லினம் கசதப மிகும் அதை பேஸ் பண்ணி வந்திருக்கோம். அடுத்து பாருங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்து எழுதும்போது தமிழ் எங்கள். இல்லு கூட்டல் ஏ லே அப்படின்னு மாறும். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் அப்படின்னு மை விகுதி கெட்டு போய் அந்த பண்பு பெயர் புணர்ச்சியில் இருக்கிற விகுதியை பயன்படுத்தியிருப்பாங்க. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. உற்று இரட்டும் அந்த இது பதி வரும். இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும். வான் கூட்டல் ஒளி வான் ஒளி. இன்னும் கூட்டல் ஓ நோ அப்படின்னு வரும்.
உள்ளுவது எல்லாம், உள்ளுவது கூட்டல் எல்லாம், உள்ளுவதெல்லாம். இன்பு கூட்டல் உருகு, திரும்ப ரிப்பீட் ஆகுது. இந்த கொஷின் ரிப்பீட் ஆகுதுன்னா வேறு வேறு எக்ஸாமில் அதே கொஷின் திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரே கொஷினை கட் பண்ணி வேறு இடத்துல போடல, அதை பார்த்துங்க. கண் கூட்டல் இல்லது, கண் இல்லது. களம் ப்ளஸ் ஏரி, களம் ஏரி. இம்மு கூட்டல் ஏ, மே அப்படின்னு மாறும், களம் ஏரி. இன்புற்று இருக்க, இன்புற்று கூட்டல் இருக்க, இன்புற்று இருக்க, இன்புற்று இருக்க அப்படின்னு வரும். அறிவு கூட்டல் உடைமை, அறிவு உடைமை. வாழை கூட்டல் இலை, வாழை இலை. ஒன்று கூட்டல் தலைவன், இது சரியான எண்ணடை தெரிவுன்னு சொல்கிறாங்க. இது சேர்த்து எழுதும்போது ஒரு தலைவன் அப்படின்னு, ஒரு தலைவனை பிரித்து எழுதுங்க அப்படின்னா நான் ஒன்று கூட்டல் தலைவன் அப்படின்னு எழுதலாம். அதான் பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. பூ பெயர் புணர்ச்சி அந்த பேஸ் பண்ணிக்கிறோம். பொங்கல் ப்ளஸ் அன்று, பொங்கல் அன்று. இல்லு ப்ளஸ் ஆ லா, பொங்கல் அன்று. நாடு கூட்டல் என்ற, நாடென்ற. நாடு கூட்டல் நெடில் தொடர் குற்றம் எழுதுகிறோம். இப்போ இட்டு விட்டுட்டு ஓடி போயிடும், இட்டு கூட்டல் சே டே அப்படின்னு வரும், நாடென்ற. தேர்ந்தெடுத்துதல், இது தேர்ந்தெடுத்து அதாவது சேர்த்தெழுதுக. புலிக்கூட்டல் சோறு, புளிஞ்சோறு. இனமான எழுத்து, இனமிகள் அந்த பேஸ் பண்ணி வரும். நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. தேம்பாவணி, தேம்பா கூட்டல் அணி. நெடுமை கூட்டல் தேர், நெடுமை கூட்டல் தேரை சேர்த்து எழுதும் போது நெடுந்தேர் அப்படின்னு வருது. எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிர் ஒழிக்க அப்படின்னு வருது. ஒன்று கூட்டல் இடம், ஒன்று கூட்டல் இடம், ஓரிடம். சரியான இணையை கண்டறின்னு சொல்கிறாங்க. ஆள் கூட்டல் இலை, என்னது ஆள் இலை. மணி கூட்டல் அடி, மணி அடின்னு வரும். மரம் கூட்டல் கிளை, மரக்கிளைன்னு வரும், இம்முறாது. தே கூட்டல் ஆரம், தேவாரம்னு வரும், இதுவும் தப்பு. அப்போ ஆள் கூட்டல் இலை, ஆள் இலை அப்படிங்கிறத கரெக்ட். பால் கூட்டல் ஊரும், பால் ஊரும் அப்படிங்கிறத கரெக்ட். வட்டு கூட்டல் ஆடினான், வட்டு ஆடினான். பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். குசுடு துப்புரு அந்த அதாவது வன்தொடர் குற்றலுக்கிற புணர்ச்சி யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொங்கல் கூட்டல் அன்று, பொங்கல் அன்று. இல்லு ப்ளஸ் ஆ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இதை பேஸ் பண்ணி இல்லும் ஆவும் லா அப்படின்னு மாதிரி இருக்கும். ஒன்று கூட்டல் உயிர், ஓர் உயிர் அப்படின்னு வரும். இப்போ ஓர் உயிரை பிரித்து எழுதணும்னா ஒன்று கூட்டல் உயிர் இப்படின்னு கேட்கலாம். ஓர் உயிர் அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க. ஒரு கூட்டல் உயிரா, ஒன்று கூட்டல் உயிரா, அது என்னன்னு கேட்பாங்க. ஒன்று கூட்டல் உயிர் தான் வரும். பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தெரிவு செய்க அப்படின்னா இரண்டு கூட்டல் எழுத்து, ஈர் எழுத்து. அப்போ ஈர் எழுத்தை பிரித்து எழுதணும் அப்படின்னா இரண்டு கூட்டல் எழுத்து அப்படின்னு தான் நம்ம எழுதணும். களம் ப்ளஸ் ஏரி, களம் ஏரி. களம் கூட்டல் ஏரி, களம் ஏரி. இம்மு கூட்டல் ஏ, மே அப்படின்னு மாறும். கல் ப்ளஸ் தீது, கற்றீது அப்படின்னு மாறுது. வான் கூட்டல் ஒளி, வானொலி. வான் கூட்டல் ஒளி, வானொலி. பால் கூட்டல் ஊரும், பால் ஊரும். எட்டு கூட்டல் திசை, எட்டு திசை. 10 8 இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும். எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி. கதிர் கூட்டல் ஈன, கதிரீன, கதிரீன அப்படின்னு சொல்லிடுவோம். முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி. முத்து கூட்டல் சுடர், முத்துச்சுடர். பயன் கூட்டல் இலா, பயனிலா. இன்னு கூட்டல் ஈ, நீ. விழுந்து கூட்டல் எழும், விழித்து கூட்டல் எழும், விழித்தெழும் அப்படிங்கிறது வருது. தூக்கி கூட்டல் கொண்டு, தூக்கி கொண்டு. அடுத்து பாருங்க. கண் கூட்டல் அழகு, கண் அழகு. ஓடை கூட்டல் எல்லாம், ஓடை எல்லாம். நீளம் கூட்டல் வான், நீலவான். இரண்டு கூட்டல் ஆண்டு, ஈராண்டு. ஈராண்டை பிரித்து எழுதணும் அப்படின்னா இரண்டு கூட்டல் ஆண்டு அப்படின்னு எழுதணும். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். இன்று கூட்டல் ஆகி, இன்றாகி. இன்று கூட்டல் ஆகி, இன்றாகி. தாம் கூட்டல் இனி, தாம் இனி. இவை கூட்டல் எல்லாம், இவை எல்லாம். இவை கூட்டல் எல்லாம், இவை எல்லாம். அடுத்தது பாருங்கள். உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வடைவோம். எவன் கூட்டல் ஒருவன், எவன் ஒருவன். ஓடை கூட்டல் ஆட, ஓடை ஆட. வாசல் கூட்டல் அலங்காரம், வாசல் அலங்காரம். அவ்வளோதான். இப்போ சேர்த்ததுகளை 84 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த டாபிக் வைஸ் வேணுங்கிறவங்க இந்த சேர்த்தெழுதுக இருக்கிற 84 கொஸ்டின், இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுகளை ஒரு 155 கொஸ்டின் இருக்கும். அது 91. அதுக்கப்புறம் அந்த ஓல்டு தமிழ் பேஸ் பண்ணி ஒரு 65 64 கொஸ்டின் இருக்கும்.
மொத்தம் 240 கொஷின் உள்ள இந்த பிடிஎஃப், இந்த டாபிக் வைஸ் பிடிஎஃப். இது நோட்ஸ் வராது, இந்த கொஷின் பிடிஎஃப், கொஷின் வித் ஆன்சர், டாபிக் வைஸஸ், புது சிலபஸ் பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது ஜென்ரல் தமிழ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், அப்புறம் மேக்ஸ். ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையிலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 2022லேருந்து 2024 வரலையும், ஜென்ரல் ஸ்டடீஸு 2019லேருந்து 2024 வரலையும், 2025 குரூப் 4 வரலையும் அப்டேட் பண்ணி தரப்படும். அப்டேட் பண்ணினா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் ஹிஸ்ட்ரி தனியாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அந்தமாதிரி பார்த்துங்க. மேக்ஸுக்கும் அப்படி தான் 2019லேருந்து 2024. அப்போ ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையிலையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கிற 45 கொஷின்ஸ் கவர் ஆயிரும். அதேமாரி பழைய ஜென்ரல் தமிழில் இருக்கிற கொஷின்ஸும் புது சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிற டாபிக் எல்லா கொஷினும் அதில் இருக்கிறத அப்படியே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 2012லேருந்து 2024 ஓல்டு ஜென்ரல் தமிழ் சிலபஸ் அதில் இருக்கிற கொஷின்ஸு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நியூ ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வேணுங்கிறவங்க நீங்கள் அதை கீழே டீட்டெயில் இருக்கும். ஓவரால் பிடிஎஃப் ப்ளஸ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் பேக்கேஜ், அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் தமிழ், நியூ ஜென்ரல் தமிழ் 3 கீழே டீட்டெயில் கொடுத்துருவோம். செக் பண்ணி பாருங்கள். அதுமாரி இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஃபாலோ பண்ணி இந்த நியூ சிலபஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே ஜிஎஸும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஜிஎஸ்ஸு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் கொடுத்துருப்போம். அடுத்தடுத்து நம்ம இது ஜிஎஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மேக்ஸும் நம்ம ரிமைனிங் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பண்ணுவோம். குரூப் 4க்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.